அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை கேக்குதா? சக்கரம் நாள் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ஐயா எனக்கு கேக்குதா? கேக்குதுங்க. எல்லாம் கேக்குதுங்க. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரணிதரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலேயே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்று இறை சாதனை மார்க்கத்தின் அதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்ற தலைப்பில் இன்று மார்கழி மகத்துவத்தை பற்றி சிறப்பாக வகுப்பெடுக்க இருக்கும் ஆசானி இறைமதன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே நன்றியின் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக இழுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட புனிதமான சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்கள் அன்மியூட் பண்ணீங்க, மியூட் ஆயிடுச்சு. ரவிசுந்தரையா ரவிசுந்தரையா நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி ரவிச்சந்திர அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவில் தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல்தானே தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னத்தை வச்சு நேராக நடந்துருக்குங்க. நீண்ட மூச்சு விட்டு ஆயுள் வச்சிருக்கிறோம். சின்மை முத்திரை.
ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியில். தன்னை சூழ்ந்ததறி வெற்றியில். வணக்கம் ஐயா வெற்றியில். தன்னை சூழ்ந்ததறி வெற்றியில். ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் வைக்கணும். கால் விரல்களை நன்றாக மடக்கி வைக்கணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் நல்லா மடக்கிங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெஃப்ட், அப்படியே நின்ற நிலைக்கு வரலாம். தாடாசனம். காலை சேர்த்து கைகளை சேர்த்து வச்சுக்கிறோம். நேரம் வைக்கிறோம். முதல் நிலை. கைகளை மேல வைத்து நல்லா கையை கொடுக்கிறோம். இரண்டாவது நிலை. உள்ளங்கை ஆகாயத்தை வச்சு நல்லா காலங்களை நல்லா மேல வைக்கணும். குளிக்கால் மேல வைக்கணும். எவ்வளவு கைட்டா கையை கொடுக்கணுமோ அதோடு சேர்ந்து கைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு. கோணாசனம். 2 கைகளை மேல வச்சு கைகளை போட்டுங்க. வலது பக்கமும் நல்லா பண்ணிக்கணும். பக்கவாட்டில் நல்லா கைட்டா மேல தூக்கி அப்படிதான் 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முடிச்சிருங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா முடிச்சிருங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை வருவாங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். திரிகோணாசனம். அழகெல்லாம் வச்சுக்கிறோம். இடுப்புல கை வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. பர்சுவல் திரிகோணாசனம். ரைட் லெக் நல்லா மடக்கிடுவோம். கைகள் நேரம் வச்சு நல்லா பின்பக்கமா நல்லா திரும்பி வளர்ச்சி. ரைட் லெக் மேல லெஃப்ட் ஹேண்ட் டச் ஆயிருக்கு. ரைட் ஹேண்ட் மேல இருக்கும்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நேரம் வந்துங்க நல்லா முடிச்சுருங்க. திருப்ப முடியாதவங்க விஜய் கூட ஆசனமே நீங்க செஞ்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணி வேலை பார்த்தீங்கன்னா ஆனால் திரும்பி செய்யணுங்களா வருஷம் திரும்பி செய்யறது மூலியமா நம்முடைய வயிற்று பகுதி தசைகள் வந்து குறையும். இப்போ லெஃப்ட் லெக் நல்லா ஏர் பொசிஷன் நம்ம வைக்கிறோம். அப்படியே திரும்ப 1, 2, 3, 4, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துங்க. நன்றாக மூச்சு போடுங்க. மூச்சு போடுவோம். அடுத்து உட்கட்டாசனம். கால் வடி கேப் வச்சு கரெக்டா சேர் பொசிஷன் வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. காலை வீசல் வச்சுக்கிறோம். உட்கட்டாசனம். கீழே மேல வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. காலை சேர்த்து வைங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அமர்ந்து நிற்கிறோம். காலை நிறுத்திங்க. அமர்ந்த நிலையில வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி நகர்த்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மடிச்சு வெயிட் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் வச்சிடறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நேராக கொண்டு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கால நேரம் எடுத்துங்க. அடுத்து ஒட்டகாசனம். ரைட் லெக் போட்டுருவோம். முடிக்கிறோம். வஜ்ராசனம் ஒரு 2 நிமிஷம் மூச்சு விடுங்க.
ஒட்டகாசனம். முட்டி போடுறது கொஞ்சம் கேப் கொடுக்காங்க. பின்னாடி அதே மாதிரி லைட்டா கேப். இடுப்புல கை வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசணும். இடுப்பு வளைச்சு தலைக்கு காலை கீழே பிடிக்க முடியாதவங்க இப்படி வச்சு இடுப்பை மட்டும் வளைச்சு நல்லா காலை பின்னாடி கொண்டு போய் அப்படியே இந்த நிலையிலேயே செய்யுங்க. காலை பிடிக்க முடிக்கிறீங்க, பிடிச்சு செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் நல்லா முடிச்சு விட்டுருங்க. மீண்டும் நல்லா முடிச்சுட்டு கொடுங்க. நல்லா முடிச்சுட்டு பின்னாடி நல்லா முடிச்சு டெஸ்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15. Relax. சின்ன வச்சு நல்லா முடிச்சுட்டு இருக்கோம். அடுத்து மானாசனம். உலகையே மாதாள டச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா உலகை கேப் இருக்கும். உங்க கை உள்ளங்கை எப்படி வச்சுக்கணும் அதே நேரம் சோல்டர் இருக்கணும். நல்லா இடுப்பை வளைச்சு நல்லா மேலாக இடுப்பு கீழே நோக்கி வளைக்கணும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. முதல் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு பயிற்சி செய்யலாம். சளி பிடிச்சிருந்தா சளி வந்தா நல்லா
செஞ்சதுக்கு அப்புறம் மூச்சை நல்லா வெளியிட்டீங்கன்னா இந்த சுவாச உறுப்புகள் நல்லா கிளீனா இருக்கும். நன்றாக மூச்சு இருக்குது. அடுத்து கபாலத்தை பெருவல் வச்சுக்கிறோம். கால் வலி இருந்துச்சுன்னா சுகாசனத்துல சமணம் போட்டுக்கணும். பெருவல்ல நம்ம ரைட் சைடு அடைச்சிருக்கிறோம், லெஃப்ட் சைடு காற்றை வெளியேறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 போய் சின்ன வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு முதல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. சின்னத்தை ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து மூச்சு உள்ளிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஐயா பெருவல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடணும். சின்ன வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு விடுங்க.
மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. மோதிர மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கபாலபதி பஸ்திரியா செஞ்சுட்டு அதிகமான சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த கபாலபதி செஞ்சோடனே பெருவெல் வச்சுட்டு அப்படி பண்ணலாம். அதே மாதிரி மோதிரம் வச்சுட்டு அப்படி பண்ணோம்னா நம்ம சுவாச உறுப்புகள் அடைச்சிருந்ததுன்னா நல்லா கிளீன் ஆயிடும். ரொம்ப சளி கெட்டியா அடைச்சிருந்ததுனாலும் நம்முடைய இந்த சைனஸ்னு சொல்லக்கூடிய மேல மூக்கு துவாரத்துல மேல இந்த வெற்றிடத்துல எல்லாம் சளி கெட்டியா தங்கி இருக்கும். தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா முழுமையா நம்முடைய சுவாச உறுப்புகள் நீங்கிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த சுவாசம் கிடைக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல மிக பயங்கரமான டயர்டா இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது, படுத்துக்கலாம், அமைதியா இருக்கலாம்னு தோணும். அந்த பயிற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா மீண்டும் சுவாசம் நல்லா போய் நமக்கு சுறுசுறுப்படையும். காய்ச்சல் வர மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி காய்ச்சல் வந்து சரியாயி காய்ச்சல் வராத அளவுக்கு அப்படியே சரியாயிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உடம்பு என்ன பண்ணும், தற்காலிகமா நீங்க சாப்பிடாம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காய்ச்சல் உண்டு பண்ணி சுவையை தடுத்து நிறுத்தி சாப்பிடாம இருக்குது. நம்ம அதையும் மீறி பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரையை போட்டோம்னா உள்ளேயே தங்கி கழிவுகள் மீண்டும் வந்து நம்ம உடம்பு ஒரு மாதமோ அல்லது 15 நாளோ 2 மாசம் கழிச்சோம் நம்ம மறுபடியும் அந்த சளி காய்ச்சல் வந்து வரும். டஸ்ட் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பயிற்சி செய்யறவங்க டஸ்ட் அலர்ஜிங்கிறது வரவே இல்லை. பின்பற்ற வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அடுத்து திருமண கஸ்தூரியா நல்லா ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. மேல போகும்போது மூச்சுடுங்க, கீழே வரும்போது நல்லா மூச்சு வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஏச்சு மூத்திர வச்சு மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு எடுத்துறோம், மெதுவாக மூச்சு விடுறோம்.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஃபுல்லா பனியில ஒரு 2 மணி வரைக்கும் வெளியிலேயே சுத்திக்கிட்டு விளையாட்டு போட்டி நடந்தது கவனிச்சுக்கிட்டே ஒரு 40 கிலோமீட்டர் வண்டியிலேயே வேகமா வரங்காட்டி அந்த பனி உள்ள போய் நிறைய சளி போறது தலையெல்லாம் பாரமா இருந்துச்சு. நேற்று நல்லா கெட்டியா சளி வர மாதிரி சூழ்நிலை, தொடர்ந்து டயர்டா இருந்துச்சு. இப்ப இந்த பயிற்சி செய்யுங்காட்டி ஃபுல்லா வெளியேறிச்சு. இப்ப மறுபடியும் நல்லா சுறுசுறுப்பாயிட்டோம். பழையபடி நல்லா இயங்க முடியும். இது மாதிரி நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்த்துக்கணும். அப்படி போய் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சி ஆசனங்கள் செஞ்சுட்டு கபாலபதி செஞ்சு பஸ்திரியா செஞ்சு அடுத்து திருமண பஸ்திரியா செஞ்சுட்டு நல்லா மூச்சை கவனிச்சு ஆழ்ந்த சுவாசம் மெதுவாக எவ்வளவு மெதுவா இருக்கிறோமோ அதை விட மெதுவா காற்ற வடிக்கிறது. இது ஒரு 5 நிமிடம் கண்டிப்பா செய்யும். அப்படி செஞ்சுட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து முழுமையான ஆற்றல் கிடைச்சது. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறோம். பெருவரல் வச்சுக்கிறோம். இடது பக்கம் நல்லா ஆழ்ந்து மூச்சு இருக்கிறோம். இடது பக்கம் அடைச்சிட்டு நல்லா நிறுத்தி மெதுவா ரைட் சைடு விடும். மீண்டும் ரைட் சைடு இருக்கிறோம். நல்லா அடைச்சிட்டு நிறுத்தி மெதுவாக இடது பக்கம் விடும். ஓய்வு. நீங்க சிறப்பாக செஞ்சீங்க. அப்படியே சாந்தியாசனத்துல படுத்துருங்க. கவனமெல்லாம் மூச்சு காட்டு வெளியே வரணும். உடல் நல்லா தளர வச்சுக்கங்க. இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து பல்வேறு கருத்துக்களையும் அதனுடைய பயன்களையும் அற்புதமாக விளக்கி சிறப்பித்து கொடுத்த நல்ல சுமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். ரிலேஷன்ஷிப், அதாவது 2 பேரும் ஒன்னா இருந்தா சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நிம்மதியா வாழ முடியும். பல பேர் ஏன் தெரியுமா நிம்மதியா வாழல, தனியா வாழும் பொழுது எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சு, இன்னொருத்தர் கூட வாழ முடியல. இப்போ அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதை பார்க்கணும்னா எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல சந்தோஷ் சுப்பிரமணியோட படம் இருக்கு. இந்த படத்தை உட்காந்து ஃபுல்லா பாத்துறணும். இந்த படத்தை ஒரு முறை பார்த்தாதான் ரிலேஷன்ஷிப்னே புரியுங்க. அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு குணம் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து டிஃபால்ட் குணம், இன்னொன்னு ஸ்பெஷல் குணம். டிஃபால்ட்னா என்ன? ஒரு ஆம்பளைனா இப்படிதான், ஒரு பொம்பளைனா இப்படிதான் ரூல்ஸ் இருக்கு. இது டிஃபால்ட். ஆனா இவர் அப்படி, இந்த பெண் அப்படி, இந்த ஆண் அப்படிங்கிறது இது ஸ்பெஷல். இப்ப நான் பேச போறது ஸ்பெஷல் குணம். உதாரணத்துக்கு, ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட வாடி அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனைவி கோவம் வந்துருது. எங்க அறிவில் உங்களுக்கு என்ன வாடின்னு சொல்றீங்க? எங்க அம்மா கூட இந்த மாதிரி வாடின்னு சொன்னதில்ல, அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாடின்னா அது வந்து அவமானம்னு அவங்க ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு மனைவி இங்க வாடினா செல்லமா கூப்பிடாரு வர அப்படிம்பாங்க. அப்ப ஒரே வார்த்தை தான், அவங்க மனசுல இது வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் குணம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் குணம் எல்லாம் இருக்குதுங்க. இதை யாருமே கண்டுக்கிறதே இல்லைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, யாரா இருந்தாலும் இன்னொருத்தர் கூட பழகும் பொழுது என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு அவங்க மூஞ்சியை பார்க்கணும். இதை மூஞ்சி பாக்குறதே இல்லையே, இது வாட்டுக்கு 40 வருஷமா ஒரே காரியம் பண்ணிட்டு இருக்குது. சில பேர்த்துக்கிட்ட சொன்னாலும் புரியாது. ஒரு காரியம் பண்ணிட்டு அவங்க மூஞ்சி பார்க்கணும். அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா சிரிப்பாங்க, இல்ல முகத்துல காட்டி கொடுக்கும். பிடிக்கலன்னா அவங்க முகம் வேற மாதிரி மாறும்.
அதை பார்த்துட்டு ஓஹோ இவங்களுக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை மாத்தணும். சில பேர் நான் அதெல்லாம் மாத்த மாட்டேன், நான் இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னா நீ தனியா வாழ்த்துக்கோ. அப்புறம் கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணா மாறித்தான் ஆகணும். 2 பேரும் பாதி பாதி விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை. இருவரும் ஜெயிக்கணும், அதான் வாழ்க்கை. பல பேருங்க விட்டு கொடுக்கறதே இல்லைங்க. நான் இப்படிதான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா நீ வாழ்ந்துக்கோ இல்லைன்னா போய்க்க அப்படின்னா இது சரியில்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு பெர்முடாஸ் டிஷர்ட் போட்டா பிடிக்கும்னா இவர் என்ன பண்ணணும், அவரு பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனைவி கூட இருக்கும்போது அந்த நேரமாவது ட்ரெஸ்ஸை போடணும். இல்லம்மா எனக்கு இது பிடிக்கலம்மான்னு சொல்லி போடாம இருக்க வேண்டாம். ஒருவேளை அபிஷியலா போட வேண்டாம், மனைவியோட தனியா இருக்கும் பொழுது பெர்முடா டிஷர்ட் போட்டுக்கலாம் இல்லையா. இன்னொரு மனைவிக்கு குர்தா போட்டா பிடிக்கும்னா போடணும். அது மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்னா அதை அவங்க அணியணும், பிடிக்கலன்னா அணியக்கூடாது. புரிஞ்சுக்க. இந்த மாதிரி என்ன சொல்றது தெரியுங்களா, ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. அதாவது நம்ம எல்லாருமே நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத பாக்குறதே இல்லைங்க. எப்பவுமே என்ன பண்ணணும், கணவனும் மனைவி 2 பேரும் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணிட்டு அவங்கள பார்க்கணும். அவருக்கு அதை பிடிச்சிருக்கான்னு, பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்யணும். பிடிக்கலன்னா கட் பண்ணுங்க. பல பேர் செய்யறதே இல்லைங்க. உதாரணமா நான் வந்து இந்த கணவன் மனைவி எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு 4 மணி நேரம் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேங்க கோயம்புத்தூர்ல. ஒரு 100 பேர் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஒரு 65 வயசு ஒரு அம்மா எந்திரிச்சு வந்து, தம்பி நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப வருஷமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா, இதை பத்தி 2 நிமிஷம் நான் மைக்ல பேசணும் அப்படின்னாங்க. நான் நினைச்சேன் 4 மணி நேரமும் உட்காந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன், இவங்க என்ன 2 நிமிஷம் பேசணும்னு சொல்றாங்க, சரிம்மா பேசுமா அப்படின்னு. அந்த அம்மா மைக்கு வாங்கி என்ன தெரியுமா சொன்னாங்க, நானும் என் கணவரும் பல வருடமாக சந்தோஷமாக அந்யோன்யமாக நிம்மதியாக இருக்கிறோம். இதற்கு ஒன்றே ஒன்று, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை அவர் உடனே நிறுத்தி விடுவார், எனக்கு பிடிக்கும் என்ற விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்வார். அதே போல் நானும் அவருக்கு பிடிக்காத விஷயத்தை உடனே நிறுத்தி விடுவேன், பிடிக்கிற விஷயத்தை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இதாங்க வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் வின் வின் ஃபார்முலா. வாழ்க்கை விளையாட்டு என்பது இருவரும் ஜெயிக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கைய ஸ்போர்ட்ஸ் மாதிரி நான் தான் ஜெயிக்கணும், அது எப்படி அப்படின்னா இதுக்கு பேரு ஸ்போர்ட்ஸ். பாருங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்லதான் நான் ஜெயிக்கணுங்கிறது, வாழ்க்கையில 2 பேரும் ஜெயிக்கணுங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு கணவனும் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதை நிறுத்தணும். நிறுத்த முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு முன்னாலாவது அதை நிறுத்தணும், இல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். எனக்கு தெரியாதுங்க, என்னமோ பண்ணுங்க, ஆக மொத்தம் 2 பேரும் நிம்மதியா வாழணும்னா அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து செய்யணுங்க, என்ன பிடிக்கலையோ அதை செய்யக்கூடாதுங்க. இது பொதுவா யாருமே செய்யறது இல்ல. எல்லாருமே நல்லது கெட்டது மட்டுமே ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர பிடிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியலைங்க. அதனால இனிமேல் யாருக்காவது சண்டை வந்தா நான் ஒண்ணு பண்ணலான் இருக்கேன், ஒரு ரூம்ல கட்டி போட்டு சந்தோஷபுரம் படத்தை 4 முறை காட்ட போறேங்க, பார்த்துட்டு போங்கன்னு. சில பேத்துக்கு ஆமாங்க, சில பேத்துக்கு சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. உட்கார வச்சு இது எனக்கு பிடிக்கலைங்க, இது எனக்கு பிடிக்கலைங்க, செய்யாதீங்கன்னு பல மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. அவரு அதை கண்டுக்கிறதே இல்லைங்க. எத்தனை முறை சொன்னாலும் கண்டுக்கலன்னா அந்த புருஷனோட வாழ்றதுக்கு மனைவிக்கு பிடிக்கலைங்க. பல ஹஸ்பண்ட் அப்படிதான் மனைவி கிட்ட, ஏமா இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலாமான்னு 1000 முறை சொன்னதுக்கு அப்புறமா செஞ்சுச்சுன்னா இந்த கணவனுக்கு என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் ஜந்துன்னு சொல்லி விட்டுருவாருங்க. என்னைய புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நல்லது கெட்டதுங்கிறது வேற, பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேறங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சு பாருங்க. கேட்கறத விட நாமளா பார்த்து கண்டுபிடிச்சு பண்றது அது ஒரு அலாதி சுகங்க, அதாங்க லவ். அதனால கணவன் மனைவி 2 பேரும் இனிமேல் என்ன பண்ணணும், மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவன் பார்த்து செய்யணும், மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவன் செய்யணும், கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவி செய்யணும். பிடிக்காது செய்யக்கூடாதுங்க. செஞ்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்ட சோபா மேல போட்டா பிடிக்காதுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இங்க எங்க போடுறீங்க, அந்த கொடியில போடுங்கம்பாங்க. இது சின்ன விஷயங்க, இது அந்த ஹஸ்பண்ட் 40 வருஷமா செய்ய மாட்டாரு. உண்மையிலுங்க, அந்த மனைவிக்கு அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா உள்ள அந்த அந்த அழுத்தம், எப்பப்பெல்லாம் சோபா மேல போடுறீங்களோ எத்தனை தடவை சொல்றதுன்னு, அந்த சின்ன கோபமே குடும்பத்தில் சண்டைக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்னொரு வீட்டுல ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவாம வருவாரு, ஏங்க காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்கவே கேட்காது, சொல்லி சொல்லி பார்த்து விட்டுருவாங்க. அதே மாதிரி பல மனைவி என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு முன்னால கூட்டமா இருக்கும்பொழுது அவமானப்படுத்துவாங்க. சொல்லுவாரு, ஏமா இப்படி பேசாதம்மா, எனக்கு அவமானமா இருக்குமான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் இருவரும். இதுக்கு பேரு ஸ்பெஷல் குணம்னு பேரு. ஸ்பெஷல் குணம்னா அந்த மனைவி இதுதான் கேரக்டர், இந்த ஹஸ்பண்ட் இதுதான் கேரக்டர்.
நான் முதல்ல சொன்னது ஒரு ஆணுனாவே இப்படிதான் இருப்பாரு, அது வேற. ஒரு பெண் அது வேற. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இந்த ஆண் எப்படி இருக்கும், இந்த பெண் எப்படி இருப்பாங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. உடனே போய் நீ ஏன் வந்து இப்படி இருக்கிற, நீ மாறுன்னு கேட்காதீங்க. அந்த டிசைன் அப்படிதான், வெர்சன் அப்படிதான். வெர்சனை மாத்துவதை விட்டுவிட்டு அவரோடு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது சிம்பிளா சொல்லட்டுங்களா, அவரவர் நிலையில் அவரவர் சரியே. அவரும் சரிதான், நீங்களும் சரிதான். ஆனா அப்படியே ஏத்துக்கணும். ஏத்துக்கும் பொழுது மட்டுமே அன்பு வருகிறதே தவிர மாற்றும் பொழுது சண்டை வருகிறது. எனவே ஸ்பெஷல் குணம் என்று எப்பொழுதுமே கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எது பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறத அப்பப்ப பார்த்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை புரியலன்னா உட்கார்ந்து பேசணும். நிறைய பேசணுங்க, மரியாதையா பேசினா கண்டிப்பா மாறுவாங்க. லவ்வோட காதலோட பேசி பாருங்க, அவங்களுக்கு புரியும். இப்படி மாத்தி நாம நிம்மதியா இருக்கும் பொழுது இந்த புருஷ பொண்டாட்டி நிம்மதியா இருக்கிறது ஒரு அளவுக்கு ஒரு சந்தோஷங்க. அந்த சக்திக்கு முன்னால இந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. பல வியாதிகளுக்கு காரணமே குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையே காரணம். அதை சரி செய்யாமல் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வீட்டில் அமல்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து அந்த கணவன் மனைவி உறவு பற்றியும் அந்த நட்பு பற்றியும் எந்த அளவுக்கு நம்ம அந்யோன்யமா இருந்தோம்னா அந்த விட்டு கொடுத்தல் என்பது பற்றியும் நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் நமக்கு தொடர்ந்து வகுப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இன்றைய தலைப்பாக பாத்தீங்கன்னாக்கா மார்கழி மாதத்தின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி அற்புதமா விளக்கம் அளிக்கிறாங்க. சென்ற வருடம் கூட அந்த மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி நமக்கு அற்புதமா விளக்கம் அளித்தாங்க. அந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம இந்த காலை வேளையிலே எழுந்து நம்ம அந்த பல்வேறு இது செய்யக்குள்ள நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்பதை பற்றியும் அதனுடைய கருத்துக்கள் பற்றியும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளோட நமக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. இந்த வருடமும் நமக்கு அந்த மார்கழி மாதத்தின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம ஒரு தெய்வீகமான யோகா தியான வாழ்வியல் பயிற்சிகளை சிந்தனைகளை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா மிக 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 குறைவான நண்பர்களுக்கே கிடைச்சிருக்கு. குறிப்பாக அதிகாலையில எழுந்து நம்ம உடல், உயிர், மனம், ஆன்மாவை தூய்மை பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடுவது என்பதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம். அப்போ அந்த மனிதர்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்களோ அதற்கான செயலை இப்ப நாம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல நாம உண்மையாலுமே பெருமை கொள்ள வேண்டிய நேரம். அதையும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே மிகச் சிறப்பான ஒரு விஷயம். சரி, அந்த விதத்துல இப்போ இந்த மார்கழி மாதம் அதை பற்றிய ஒரு சிந்தனையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். ஏன்னா மாதத்துல 1 நாள் 2 நாள் நம்ம இறை உணர்வுக்காக வர்றது அப்படிங்கிறது இயல்பு. ஒரு பௌர்ணமி வரும், ஒரு அமாவாசை வரும், அல்லது ஒரு சஷ்டி வரும், ஒரு சதுர்த்தி வரும், இல்லையா? ஒரு ஆடி பெருக்கு வரும். இப்படி மாதத்துல 1 நாள் 2 நாள் வந்து இறை உணர்வு, இறை வழிபாட்டிற்காக நம்ம முன்னோர்கள் எந்த நாளிலே நாம் அந்த இறைவனை வழிபட்டால் அந்த சக்தி நமக்கு மேலோங்கி நமக்கு எல்லா வளத்தையும் கொடுத்து நாம் இறையுணர்வு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துமோ, அந்த ஒரு நாளை அவங்க தேர்வு செய்து இறை வழிபாட்டுக்காக குடுத்தாங்க. அப்படி குடுத்த நாட்கள் தான் நாம விழாக்களாக, பண்டிகைகளாக, விரதங்களாக இருக்கக்கூடிய நாட்கள். இப்படி இருக்கிற இடத்துல மாதத்தில் 1 நாள் 2 நாளை கொடுத்துக் கொண்டிருந்த நம்ம முன்னோர்கள், ஒரு மாதம் முழுக்க முழுக்க இறை உணர்வுக்கு என்று ஒதுக்கிய மாதம் தான் மார்கழி மாதம். இந்த ஒரே ஒரு சிந்தனை போதும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவ்வளவு உயர்ந்த மார்கழி. கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே சொல்லும்போது, மாதங்களிலே நான் மார்கழி என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதன் இறை உணர்வை பெறுவதற்கு அவனுடைய உடல் சக்தியும், உயிர் சக்தியும், மனோசக்தியும் ஒன்றிணைய வேண்டும். அப்ப இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கக்கூடிய காலம் என்பது இந்த மார்கழி மாதம் என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இப்படி ஒரு கணக்கு இருக்கிறது. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதாவது மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுல 2, 2 மணி நேரங்களாக நம்ம ராஜ உறுப்புகளுக்கு பிரிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலையில 3 மணிலேருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். 5 மணிலேருந்து 7 மணி வரை நம்ம பெருங்குடலுக்கான நேரம் என்று அப்படி அந்த வரிசை வந்து வருது. அப்ப மொத்தம் 12 ராஜ உறுப்புகளுக்கு 24 மணி நேரம். இதுபோல தேவர்களுக்கு என்று ஒரு நேரம் இருக்கு. நமக்கு ஓராண்டு காலம் என்பது தேவர்களுக்கு 1 நாள் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள்ல கூறியிருக்கிறாங்க. இது தேவர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்களா? அப்படி தெய்வலோகம் என்று இருக்குதா? அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்றத விட, விஞ்ஞானபூர்வமாக இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு 1 நாளை எடுத்துக்கொள்கிறது. அதேபோல இந்த சூரியன் அதனுடைய சுற்றுவட்ட பாதையிலே இந்த ஓராண்டு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கிறது. அப்படி இந்த சூரியனுடைய சுழற்சியில 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் சூரியன் அந்த இடத்துக்கு வருது. இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா புரியணும். குழம்பிக்க வேண்டாம். தமிழ்ல வருடங்கள் 60 வருடங்கள். இந்த ஒவ்வொரு வருடம் இது சோமகிருது வருடம் அந்த மாதிரி வருடம் சொல்றாங்க இல்லையா? அப்படி இது வந்து 60 வருடங்களை சொல்லுவாங்க. எப்படி பூமி தன்னைத்தானே ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றிக் கொள்கிறது. சூரியனை சுற்றி ஓடக்கூடிய பாதையிலே ஓராண்டுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறதோ, அதுபோல சூரியன் தன்னுடைய ஓட்டத்திலே 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஓட்டத்தை நிறைவு செய்யுது. அதுல ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அது மாற்றி அமைக்கிறது. அப்போ அந்த மாற்றத்திலே ஒரு 6 மாத காலம் உத்தராயண காலம், ஒரு 6 மாத காலம் தட்சிணாயன காலம் என்று சொல்லுவோம். அப்போ இந்த சூரியன் அந்த தட்சிணாயன காலத்திலிருந்து உத்தராயண காலத்திற்கு மாறக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தை 1. இந்த மார்கழி மாதம் தை 1ஆம் தேதி அது இந்த தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கை நோக்கி பயணிக்கிற காலம். இப்போ இந்த பூமியில குளிரினுடைய தன்மை மிக அதிகமாக இருக்கும்.
பிரபஞ்ச சக்தி பூமியில அபரிமிதமா பாயும். இன்னும் பல்வேறு நுட்பங்கள் இந்த பூமியில இருக்கிற உயிர்களுக்கு கிடைக்குது அந்த காலத்துல. ஓசோன் 3 O3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசோன் மண்டலம் மிக அபரிமிதமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம். இப்போ அந்த 24 மணி நேரத்துல நமக்கு 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு 24 மணி நேரத்துல காலையில 4ல இருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். ஆக்சுவலா ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 1½ மணி நேரம், 1½ நாழிகைன்னு சொல்றாங்க. அது 3ல இருந்து 6 வரைக்கும் 2 முகூர்த்தத்தை குறிப்பிடுறாங்க. 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் என்று 2 முகூர்த்தங்கள். ஒரு முகூர்த்தத்துக்கு 1½ மணி நேரம். அப்போ 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் ரிஷி முகூர்த்தம். குரு மகான்களுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே பரிபூர்ணமாக நிரம்பி இருக்கிற நேரம் காலையில 3லிருந்து 4:30. அதை தொடர்ந்து 4:30லிருந்து 6 மணி வரை இந்த பிரம்ம சக்தி என்று சொல்லக்கூடிய இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில அபரிமிதமாக பாயக்கூடிய நேரம். இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவா விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எல்லா விளக்கத்தையும் இன்று ஒரே நாள்ல என்னால கொடுக்க முடியாது. அதற்காக ஒரு லிஸ்ட் ஒன்று நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எங்களோட இறை சாதனை மார்க்க நிகழ்வுக்காக. அது எல்லா அன்பர்களும் இந்த மார்கழியை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 9 வீடியோ, ஒரு 9 மணி நேரம் அப்படிங்கிற அளவுல இந்த மார்கழியினுடைய சிறப்பு என்ன, பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வசப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுல குறிப்பாக தீப பயிற்சி என்று ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சி, அந்த பயிற்சிக்கான விளக்கம் என்ன, அதே போல சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம், இதுல மிக குறிப்பாக நன்றி உணர்வு தியானம், தியானத்திலே என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ காட்சி, மௌனம் பற்றிய மேன்மை, 30 நாள் மௌனம் இருந்ததால பெற்ற பலன்கள் என்று ஒரு 9 வீடியோவை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ அது கூட ஆட் பண்ணுவோம். ஒரு மொத்தம் ஒரு 10 வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வீடியோவையும் வாய்ப்பு இருந்தா வர்ற திங்கட்கிழமை நமக்கு வந்து மார்கழி 1 துவங்குது. டிசம்பர் 16ஆம் தேதி. இன்னைக்கு 12. இன்னொரு 4 நாள் உங்களுக்கு இருக்குது. 4 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ அப்படிங்கிற விதத்துல நீங்க கேட்டு வந்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு தெளிவாக புரிஞ்சிரும். அப்போ ஒரு மனிதன் இறையுணர்வு பெறுவதற்கான ஒரு நாள்ல முக்கியமான நேரம் காலையில 3 to 6. அந்த ஒரு 3 மணி நேரம் ரிஷி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்துல யார் எழுந்து அந்த யோகா தியான பயிற்சிகளை செய்து அறிவை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகான்களோடு இணைப்பு பெற்று நல்லதை சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியிலே முக்தி இருக்கு. பேரின்பத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்ச நம் முன்னோர்கள் இறை வழிபாடு அனைத்தையுமே அதிகாலையில வைத்தாங்க. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் செயலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. காலையில எந்திரிப்பாங்க, பச்சை தண்ணீர் குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இப்ப அந்த கல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் சுத்தமா உடைஞ்சு போச்சு. அப்படி இருந்த வரைக்கும் நம்ம உடம்புல நோய்ங்கிறதே வரல. இன்னைக்கும் பாருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஐயர்கள் இருக்கிறத உங்களால பார்க்கவே முடியாது. கவனிச்சு பாருங்க. கொண்ட வச்சுட்டு ஒரு ஐயரு பூணூல் போட்டுட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்காரு நீங்க பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு. அதிகாலை எழுந்திருக்கிற ஒரே பழக்கமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்குவதற்கான ஆற்றல் மிக்க ஒரு பழக்கம். அப்ப அது இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் எல்லாம் திட்டமிட்டு நம்ம இரவு நேரத்துல நம்மளோட தூக்கத்தை ரொம்ப கெடுத்து, நீண்ட நேரத்துக்கு டிவி, செல்போன் எல்லாம் கொடுத்து, இன்டர்நெட் எல்லாம் கொடுத்து, சீரியல் எல்லாம் போட்டு நம்ம வாழ்க்கையவே குலைச்சு, நம்ம நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு விடாம பண்ணி, எல்லா நோய்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு மிஷினா நம்மள வந்து மாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு.
இந்த ஒற்றை விஷயம் மாறுச்சுனாலே, எப்படி மெக்காலே வந்து கல்விய மாற்றி இந்தியாவ அடிமையாக்குனாரோ, அப்படி பல்வேறு சூழ்ச்சிகள் இங்க நடந்துட்டு இருக்கு. இல்லையா? பேஸ்ட் குடுத்து பல்லெல்லாம் பொக்கையாக வச்சது. ஷாம்பு குடுத்து முடியெல்லாம் கொட்ட வச்சது. சோப்பு குடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வர வச்சது. இப்படி பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு கார்ப்பரேட்டரோட நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் கவனமா இருக்கணும். சரி. இவ்வளவு துன்பம் நடந்த போதும், எப்படி இந்த இந்தியா கொஞ்சம் பொழச்சு கிடக்குது அப்படின்னா, இங்க இயற்கையிலேயே இந்த கார்த்திகை, மார்கழி மாதத்துல கோவிலுக்கு மாலை போடுவது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்த இங்க நம்ம முன்னோர்கள் செட் பண்ணிட்டாங்க. 11 மாசம் நீங்க உங்க உடம்ப முழுசா கெடுத்து வச்சாலும், இந்த ஒரே மாசத்துல உங்க உடலை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு 30 நாள் அல்லது ஒரு 48 நாள் நீங்க உங்க உடலுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு சிஸ்டம் குடுத்துட்டீங்கன்னா, இந்த உடல்ல இருக்கிற மேக்ஸிமம் செல்கள் புதுப்பிச்சிரும். அப்ப உடலையே நீங்க புதிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த கழுகு அதனோட ஆயுட்காலம் 40ன்னு நெனைக்கிறேன். ஆனா 20 ஆண்டுகள்ல அதற்கு ஒரு 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 சிக்கல் வரும். அதனுடைய உடல்ல இருந்து இறகுகள் எல்லாம் விழுகறக்கு ஆரம்பிக்கும். நகங்கள் எல்லாம் கொட்டுறக்கு ஆரம்பிக்கும். அந்த நகங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி, பயன்படுத்தி பழுதாயிருக்கும். அப்ப அது ஒரு இடத்துல போய் உட்காந்து, அ அந்த அலகால சாப்பிடாம கொள்ளாம, அந்த ரெக்கைகள எல்லாம் பிடுங்கி எடுக்குமாமா. பிடுங்கி எடுத்துட்டு, நகங்களை எல்லாம் பிடுங்கி எடுக்குமாமா. அதுக்கப்புறம் தன்னுடைய அலகு, மூக்கை கூட அது உடைத்துக் கொள்ளுமாமா. ரத்தம் வர்ற மாரி. அதெல்லாம் உடைச்சுட்டு அத அப்படியே வெயிட் பண்ணுமாமா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது எல்லாமே புதிதாக உடல்ல இருந்து தோன்றுமாமா. அதுவரைக்கும் அதுக்கு ஒரு பீரியட். அதற்கப்புறம் புது கழுகு போல அது தன்னை மாற்றிக்கொண்டு பறக்கறக்கு ஆரம்பிக்குமாம். இது கழுகுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்ப அது எப்படி அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதோ, அப்படி மனிதன் எவ்வளவு நம்ம கெட்டுப் போயிருந்தாலும், எவ்வளவு கெட்ட விஷயங்கள் ஆட்பட்டிருந்தாலும், இந்த 1 மாத காலம் 48 நாள் அல்லது 60 நாள் ஒரு மனிதன் முறையாக ஒரு பயிற்சியை செய்யும்போது, அவனுடைய உடல், மனம், உயிரிலே, ஆத்ம சக்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்ம முன்னோர்கள் தெளிவுபட்டு விஞ்ஞானபூர்வமாக உணர்ந்திருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாலை போடுற பழக்கத்தை நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. இன்னைக்கும் பாருங்க, நம்ம காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இங்க பயிற்சிக்கு வர்றதுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். இருந்தாலும் சேலஞ்சா நீங்க வர்றீங்க. ஆனா இப்போ இந்த மாசத்துல ஐயப்பன் கோயிலுக்கு போய் பாருங்களேன், காலையில 5 மணிக்கு. நூற்றுக்கணக்குல, இன்னும் சொல்லப்போனா ஆயிரக்கணக்குல அன்பர்கள் அங்க குவிஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் இந்து தர்மத்தில பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திமிக்க நுட்பம். இது இஸ்லாத்திலயும் தொழுகைக்கு போறதுங்கிற பழக்கம் வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தில எந்த மாரி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ இப்ப ஜீசஸ்னோட பிறந்த நாள் கூட இந்த மார்கழியில தான் வரும். அ கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 வரும் இல்லையா? அப்போ இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மார்கழி என்பது நாம நினைத்ததை அடையக்கூடிய ஒரு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக இறை உணர்வு. ஏன்னா, இறை உணர்வு என்ற ஒன்றை நம்ம பெற்றுவிட்டால், மற்ற எல்லா செல்வங்களும் நமக்கு தானாக வந்துவிடும். நான் இத அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஊர்ல ராஜா வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு அவரோட பிறந்த நாளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே குடுக்குறாரு. எல்லாரும் வந்து அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு வாங்கிட்டு போறாங்க. ஒரு பொண் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு எதெல்லாம் சொந்தம்? மொத்த ராஜ்யமே சொந்தம். சரிங்களா? அதுபோல நாம இறைவன்ட்ட போய் அது வேணும், இது வேணும்னு கேட்கறதுக்கு பதிலா, இறைவா நீயே வேணும்னு கேட்டோம்னா, மொத்த பிரபஞ்சமே நமக்கு சொந்தமாயிரும். அப்படிதான் மகான்கள் இருக்கிறாங்க. ஆனந்தத்துல, பேரின்பத்துல. அப்ப அதைய யாரு வாங்க தெரிஞ்சாங்களோ, அவங்க தான் அறிவாளி, புத்திசாலி. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா, கர்ம வினையெல்லாம் கழியணும்னா, அதற்கு ஒரே வழி என்னங்க? நாம இறை உணர்வை பெற வேண்டும். அதுல தான் சூட்சுமமே இருக்கு. சரி, அந்த இறை உணர்வை பெறுவதற்கு தடையா இருக்கிறது நம்ம கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளை அழித்து இறையுணர்வை பெறுவதற்கான ஒரு முழு மாதம் அப்படின்னா, அது மார்கழி மாதம். இப்ப நம்மளுக்கு எப்படி அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில 3 டூ 6 ரிஷி முகூர்த்த பிரம்ம முகூர்த்தமா இருக்குதோ, அதுபோல
2 மணி நேரங்கள் கணக்கு எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப இந்த தேவர்கள், தெய்வர்கள் அப்படிங்கிறப்போ, இந்த சூரியனுடைய சுழற்சியில பிரபஞ்ச சக்தி ஓராண்டுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் பெறுது. அதுல நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 1 வருடம் என்பது ஆ அந்த தேவர்களுக்கு, தெய்வர்களுக்கு, தெய்வ சக்திக்கு அப்படி எடுத்துக்கோங்க. இந்த தேவர், தெய்வம்ங்கிறதெல்லாம் இறை சக்திக்கு அது 1 நாள் கணக்காக எடுத்துக்கொள்றாங்க. இப்படி அது 1 நாள் கணக்காக இருந்தது அப்படின்னா, ஆ அவங்களுக்கு 1 நாள்ல 1 வருடம் 1 நாள்னு வச்சுக்கோங்க. 1 வருடம் 1 நாள். இது கொஞ்சம் கரெக்ட்டா மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. நமக்கு 1 வருடம், அவர்களுக்கு 1 நாள் அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு 1 நாள்ல ஒரு பிரம்ம முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கும்ல. நமக்கு 1 வருடம் அப்படிங்கிறது 12 மாதங்கள். அவங்களுக்கு 1 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரம். நமக்கு 12 மாதங்கள், அவங்களுக்கு 24 மணி நேரம் என்றால், நமக்கு 1 மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 2 மணி நேரம். புரிஞ்சுதா? நமக்கு 1 வருடம், 12 மாதம், அவங்களுக்கு 1 நாள், 24 மணி நேரம் அப்படின்னா, நமக்கு 1 மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 2 மணி நேரம். இப்படி அவர்களுடைய 1 நாள்ல ஒரு பிரம்ம முகூர்த்தம் வரும்ல, காலையில 4 டூ 6 அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம். புரிஞ்சுதா? இப்ப மார்கழிங்கிறது அந்த தெய்வ சக்திக்கான பிரம்ம முகூர்த்தம் 4 டூ 6. தைங்கிறது 6 டூ 8. மாசி அப்படிங்கிறது 8 டூ 10. பங்குனிங்கிறது 10 டூ 12. சரிங்களா? இப்படி நீங்க கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தைய நல்லா மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழி மாதம். புரிஞ்சுதுங்களா? எதுக்கு? பிரம்ம முகூர்த்தத்திற்கு பிரம்ம முகூர்த்தம். இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்த மாதம். அப்ப அந்த மாதம் முழுக்க இறை உணர்வுக்கான ஒரு மாதம். அப்ப அந்த 30 நாட்கள் இன்டு 24 மணி நேரம், 720 மணி நேரம் நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ, அதுதான் நம்முடைய 11 மாதங்களுக்கான வாழ்க்கை. அதனால நம்ம முன்னோர்கள் அந்த மார்கழியில நம்மள மிக அற்புதமாக தயார்படுத்துனாங்க. அதிகாலை எந்திரிச்சு பச்சை தண்ணீல குளிச்சு கோயிலுக்கு போறது. குறிப்பாக வைணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டை கழட்டிட்டு பஜன் பாடிட்டு கோவில சுத்தி அந்த தாளம் போட்டே வருவாங்க. இந்த அந்நியன் படத்துல கூட விக்ரம் காலையில இந்த வெறுமையோட அப்படியே சுத்திட்டு வருவாங்க. அப்ப என்னன்னா, அந்த அதிகாலையில இருந்து பச்சை தண்ணீர்ல குளித்து, அந்த குளிர்லயே நீங்க வரும்போது, அந்த ஓசோன் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த O3 வந்து அபரிமிதமா இந்த பிரபஞ்சத்திலிருந்து கீழ இறங்கும். அந்த நேரத்துல யாரு விழித்திருந்து தியானித்துக் கொண்டோ, அல்லது இறை வழிபாட்டில ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள அது அபரிமிதமாக பாயறக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த 1 மாத காலம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆன்மீக பயிற்சி, அடுத்த ஓராண்டு காலத்திற்கான ஒரு சேமிப்பாக நிகழும். சரிங்களா? இது நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்ப நீங்க ஒரு மாசம் நம்ம வீட்டுக்கு ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ரூ. 50,000 சம்பாதிக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மார்கழி மாதத்துல மட்டும் நீங்க கரெக்ட்டா வேலைக்கு வந்து சரியா செஞ்சுட்டா, உங்களுக்கு ரூ. 6,00,000 சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு 50,000 சம்பளம். அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்முடைய சம்பளம் எவ்வளோ? 6,00,000. ஆனா என்ன சொல்றாங்கன்னா கம்பெனில, இந்த மார்கழி மாதம் மட்டும் வந்து நீங்க கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வேலைய செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 6,00,000 சம்பளம் குடுக்குறேன்னு சொன்னா, நீங்க அத எப்படி செய்வீங்க? ரொம்ப ரொம்ப நேர்த்தியா, பெர்ஃபெக்ட்டா, சின்சியரா செஞ்சுருவோமா மாட்டோமா? ஏன்னா 12 மாதத்துக்கான சம்பளம் ஒரே மாதத்துல வருது. அதுபோல நீங்க இந்த 12 மாதங்களும் இறை வழிபாட்டுல, ஆன்மீக யோக பயிற்சியில ஈடுபட்டா, என்ன பலன் கிடைக்குமோ, அது ஒரே மாதத்துல கிடைக்குது அப்படின்னா, நீங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். சரிங்களா? அது நம்ம கையில இயற்கை குருமகான்கள் கொடுத்துட்டாங்க. வழிகாட்டுறது அவங்க காட்டிட்டாங்க. அதன்படி செல்றது, செல்லாதது நம்ம விருப்பம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மார்கழி மாதம் முழுக்க மௌனம் இருப்பது அப்படிங்கிறத நம்ம சென்ற வருடத்திலிருந்து தொடங்கியிருக்கிறோம். சென்ற வருடம் மௌனம் இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ ஐயா உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நான் மௌனம் தான் இருக்க போறேன். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, நான் இப்ப அனுப்புற வீடியோஸ நீங்க பயன்படுத்துறனா பயன்படுத்திக்கோங்க வியாழக்கிழமைகள்ல. ஏன்னா, அதுல நெறைய நுட்பங்கள் இந்த மார்கழி மாதம், மௌனம், தியானத்த பத்தி பேசியிருக்கிறோம். அதனால இது தேவைன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிந்த வரைக்கும் அன்பர்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்த நல்லா பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் நானு. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க யோக பயிற்சி, குறிப்பாக தியான பயிற்சி, சரிங்களா? தியானம் மிக மிக அவசியம். அதைவிட அவசியம் வந்து தற்சோதனை பயிற்சி. நான் உங்களுக்கு தற்சோதனையோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதெல்லாம் அ தெளிவா ஆல்ரெடி உங்களுக்கு பேசியிருக்கேன். ஒரு மனிதன் ஆன்மீக வெற்றி என்பது எங்க இருக்குதுன்னா, அவனுடைய குணமாற்றத்துல இருக்கு. இல்லையா? இந்த குணமாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். அப்போ இந்த குணமாற்றத்தை நாம ஏற்படுத்துறதுக்கு தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 4 ஸ்டெப் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் முழுமை பேறு அடையணும்னா, அதற்கு ஒரு தகுதி வேணும். ஒரு மனிதன் இறை உணர்வை பெற வேண்டும் என்றால், அதற்கு ஒரு தகுதி வேணும். என்னன்னா, அவன் குணநலப் பேறை பெற்றவனாக இருக்க வேண்டும். குணநலப் பேறுனா, நற்குணங்களுடைய முழு வடிவமாக அவன் இருக்கணும். அன்பு, கருணை, ஈகை, பொறுமை, விட்டுக்கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், நேர்மை, உண்மை, சத்தியம், வாய்மை இவற்றினுடைய உருவாக யார் இருக்கிறாரோ, அவனிடம் இறைத்தன்மை தானாக வரும். ஆனா, இப்ப மனிதர்கள் எப்படி இருக்கோம்னா, கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு இல்லையா? பேராசை, முறையற்ற பாலுணர்வு, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம், கவலை, பயம், பொறாமை போன்ற உணர்வுகள்ல நம்ம சிக்கியிருக்கிறோம். இதெல்லாம் விலங்கினரிடமிருந்து வந்த குணம். இந்த குணத்தை எல்லாம் உதிர்த்து தெய்வ குணத்தை நாம் பெறுவதற்கு பேர் தான் இறை உணர்வு என்று பேர். சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நம்ம குணமாற்றம் நிகழ்வது தான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் எல்லா இடத்துலயும் தீய குணங்களை அழிப்பதாக நம்ம புராணங்கள், இதிகாசங்கள் நமக்கு சொல்லுது. ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, அ முறையற்ற பால் கவர்ச்சி என்பது தவறு. அது இருப்பவன் எப்பேர்ப்பட்டவனாக இருந்தாலும் அழிந்து விடுவான்ங்கிற ஒரு செய்திய சொல்லுது. மகாபாரதம் பேராசை, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதே. ஆசைப்பட்டால் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அழிந்து விடுவாய் என்று சொல்லுது. இப்படி பல புராணங்கள், பல குணங்களை நமக்கு முன்னிலைப்படுத்துது. நற்குணங்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த புராணங்கள் நமக்கு சொல்றது. தான தர்மங்களோடு, அறநெறியோடு, ஒழுக்கத்தோடு, கடமையைச் செய்து, ஈகையை செய்து, தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதுதான் மொத்த புராணத்தினுடைய சாரம். மொத்த மதங்கள், யோகங்கள், ஞானங்கள் எல்லாத்தினுடைய சாரம். அப்ப நாம அந்த நற்குணங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து இறைவனை உணர்வதற்கான ஒரு தகுதி. இல்லையா? இப்போ ஒரு லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்க 10வது முடிச்சிருக்கணும்னு ஒரு தகுதி கேட்கறாங்கல்ல, குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்கல்ல, அது மாதிரி. நீங்க காலேஜ் சேரணும்னா +2 முடிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இறைவனை உணர்றதுக்கான தகுதி நல்ல குணங்களை கொண்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப எல்லாரும் நல்ல குணங்களை கொண்ட மனிதர்களாக மாற முடியுமா? அப்படின்னா நிச்சயமா முடியும். அதற்கான பிராக்டிஸ் தான் என்ன? தற்சோதனை என்ற பயிற்சி. அதைத்தான் நம்ம மார்கழியில முழுக்க முழுக்க செய்யணும். சரிங்களா? அப்ப தற்சோதனை அப்படின்னா என்ன? அது எப்படி செய்யறதுன்னெல்லாம் உங்களுக்கு ஆழமாக நான் தெளிவாக விளக்கி இருக்கிறேன். இல்லாட்டி அது கூட ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறதுன்னா போடுறேன். தற்சோதனை என்பது என்ன? தன்னை பற்றி சிந்தித்து, தன் நிறை குறைகளை உணர்ந்து, திருத்தம் பெற வழிவகுத்து, வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல். இந்த 4 விஷயம் தான் தற்சோதனை. நாம நம்மை பற்றி சிந்திக்கணும். எப்படி ஒரு மளிகை கடைக்காரர் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை இருக்கிற பொருளை எல்லாம் கணக்கெடுத்து, எந்த பொருள் எச்சா இருக்கு, எந்த பொருள் கம்மியா இருக்கு, எது நல்லா வித்திருக்கு, எது நல்லா விக்கல, எதுல லாபம் வந்திருக்கு, எதுல நஷ்டமாயிருக்கு என்பதை கணக்கெடுத்து, நஷ்டமடையக்கூடிய விஷயத்தை எல்லாம் சரி செய்து, லாபத்தை அதிகப்படுத்தினால் அந்த வியாபாரம் பெருகும். அதை அவர் செய்யலைன்னா அந்த வியாபாரம் படுத்துக்கும். அதுபோல நம்மை நாமே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கக்கூடிய காலமாக இந்த தற்சோதனையை நீங்க வைத்துக் கொள்ளுங்க மார்கழியில. அப்போ என்னிடம் இருக்கிற நிறைகள் என்ன? என்னிடம் இருக்கிற குறைகள் என்ன? நான் எதை வந்து மேம்படுத்த வேண்டும்? எதை நான் சீர் செய்ய வேண்டும்? இல்லையா? என்னிடம் இருக்கிற குறைகளை எப்படி நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க இதுல பயணிச்சிருக்கிறதுனால, உங்களுக்கு நெறையா உங்களுக்கே அறிவுக்கு தெரியும். உதாரணத்திற்கு என்கிட்ட ஒரு குறை இருக்கு.
அதிகாலையில நேரத்துல எந்திரிக்காதது என்னுடைய குறையாக இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு. என்னுடைய குறைன்னு நான் ஒண்ணு அதை பார்க்கிறேன். அப்ப நான் என்ன யோசிக்கணும்? இந்த குறையை நான் எப்படி சரி செய்வது? அப்ப ஏன் இந்த குறை எனக்கு நிகழ்கிறது? ஏன் என்னால் காலையில எந்திரிக்க முடியல? அப்ப இரவு தூங்குறது லேட்டா இருக்கு. அப்ப ஏன் இரவு நான் லேட்டா தூங்குறேன்? நான் டிவி, செல்போன் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் டிவி, செல்போன் பார்க்கிறேன்? சரிங்களா? அப்ப இரவு உணவு நான் சாப்பிடுறது லேட்டா சாப்பிடுறேன். டிவி, செல்போன் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அது ஏன் பண்றேன் அப்படின்னா, என்னோட மனசு என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. அது ஏன் நடக்குதுன்னா, மாலை நேரத்துல நான் தியானம் செய்வதில்லை. அப்ப மாலை நேரத்துல யார் ஒருவர் தியானம் செய்றாரோ, அப்பதான் அவருடைய மனம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். இல்லையா? அப்ப 6 மணிக்கு ஏன் இறை வழிபாடு காலையில 6, மாலையில 6ன்னு வச்சாங்கன்னா, 2 நேரம் நம்ம தியானம் செய்யணும். தியானம் செய்யும்போது மனம் கட்டுப்பாட்டுல இருக்கும். கட்டுப்பாட்டுல இருக்கிற மனம் நீங்கள் சொன்னதை கேட்கும். இல்லையா? அப்போ நம்ம மாலை நேரத்துல தியானம் செய்யாதது தான், நம்ம காலையில நேரத்துல எந்திரிக்காததுக்கு காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப மாலை நேர தியானத்த நீங்க தொடங்குனீங்கன்னா, இரவு நேரம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். நேர மேலாண்மையோடு இரவு நேரத்திலே முடிந்த வரைக்கும் ஒரு மிக குறைந்த உணவை எடுத்துக்கொண்டு, அல்லது இயற்கை உணவை எடுத்துக்கொண்டு, நீங்க மிக முடிந்த வரைக்கும் இயன்ற வரையில நேரத்திலே உறங்குறதுக்கு சென்றீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். அடுத்த நாள் அதிகாலை எழுந்திருப்பது என்பது உங்களுக்கு இதா இருக்காது. அப்ப என்னுடைய குறைய நான் கண்டுபிடிச்சுட்டேன். குறைக்கு என்ன காரணம்ங்கிறத அனலைஸ் பண்ணிட்டேன். திருத்தம் பெறுவதற்கு என்ன வழிவகுத்திருக்கிறேன்? நான் மாலை நேரத்தில தியானம் இருக்கணும். இரவு நேரத்த சரியா திட்டமிட்டு ஒரு நொடிய கூட வீணாக்காம நான் பயன்படுத்தணும். இரவு ஒரு 9 மணிக்கெல்லாம் நிச்சயமா படுத்தரணும். அப்பதான் காலையில என்னால 4 மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சு, யோக பயிற்சி செய்ய முடியும். அப்படிங்கிறத திட்டமிட்டது மட்டும் இல்ல, திட்டமிட்டத எக்ஸிக்யூட் பண்ணணும். வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டணும். இதுதாங்க தற்சோதனை, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்னுடைய இருக்கிற குறைகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கான செயல்பாடு தான் தற்சோதனை. இந்த தற்சோதனை செய்யறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதுக்கு நீங்க தவம் பண்ணணும். தவம் பண்ணாமல் உங்களால் தற்சோதனை செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் அது செயலுக்கு வராது. ஏன்னா, நீங்கள் நினைத்தபடி நிற்பதற்கான வலிமையை, வல்லமையை உங்களுக்கு தியானம் மட்டுமே குடுக்கும். மனதிற்கான ஆற்றலை, சக்தியை தியானமின்றி உங்களால எதிலயும் பெற முடியாது. அப்போ தியானத்தில் யார் அதிகமா ஈடுபடுறாங்களோ, அவங்க தான் தற்சோதனையில் அவர்கள் எடுத்த முடிவின்படி நிக்க முடியும். இன்னைக்கு நாமளே நெறைய முடிவு எடுக்கிறோம். நாளையிலேருந்து இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது, இத பண்ணணும், அத பண்ணணும். ஏன் செய்யறது இல்லைன்னா, நமக்கு இன்னும் மனதிலே ஆற்றல் இல்ல, சக்தி இல்ல. தியானத்தில வலிமை இன்னும் நம்ம பெறல. தியானத்தில் வலிமை பெற்றவன் நினைத்ததை நடத்தக்கூடிய சக்தியை அவன் பெற்று விடுவான். அப்ப இறைவனை உணர்வதற்கு தகுதி நல்ல குணங்களை பெறுவது. அதற்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தற்சோதனை. அதைத்தான் மகரிஷி அகத்தாய்வுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அகத்தாய்வை நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா, அதற்கு அகத்தவம் செய்தாக வேண்டும். தியானத்திலே நீங்க ஆழ்ந்து ஈடுபடணும். அப்ப அந்த தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபடணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு உடற்பயிற்சி, காயகல்பம், பிராணாயாம பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை நம் முன்னோர்கள் குடுத்தாங்க. இது பேசிக். உங்க உடலுக்கு செய்யக்கூடிய பயிற்சி பேசிக். உயிருக்கு செய்யற காயகல்பம் பேசிக்கு. பேசிக்னா சின்னதுன்னு நெனச்சிடாதீங்க. அதுதான் அஸ்திவாரம். உடலுக்கு நீங்க செய்யற பயிற்சிய நல்லா செய்யணும். அதுவும் குறிப்பா இந்த மார்கழியில நல்லா செய்யணும். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உடலுக்கு நல்லா பயிற்சி குடுக்கணும். ஐயாட்ட என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இந்த 1 மணி நேர பயிற்சிய மார்கழியில 1 1/2 மணி நேரமா கூட நீங்க மாற்ற வாய்ப்பு இருந்தா தயவு செய்து மாற்றுங்க. மாற்றி 1/2 மணி நேரம் பயிற்சி, 1/2 மணி நேரம் தியானம், 1/2 மணி நேரம் சிந்தனை வையுங்க. வர்றவங்க வரட்டும். நம்ம 5 மணிக்கு தொடங்குவோம். இல்லையா? அப்ப 5:30 டூ 6:30ன்னு போயிட்டு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அதை 5 மணிக்கு தொடங்குங்க. அந்த மார்கழிக்கு மட்டும் சிறப்பு. அதுல ஒரு தியானத்த, சக்தி மிக்க ஒரு தியானத்த, நெறைய தியான முறைகள் இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்துங்க. குறிப்பாக பஞ்சபூத நவர்தவத்தை தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றலோட இணைப்பு பெற முடியும். அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தியானம். அதேபோல இருதய தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படின்னு பிராணிக் ஹீலிங்ல ஒரு மெடிடேஷன் இருக்கு. ஐயா உங்களுக்கு கூட தெரியும். அது மிக மிக சக்தி மிக்க ஒரு தியானம். சரிங்களா? மற்ற தியானங்கள் பயின்றவங்க, இங்க என்ன தியானம் இருக்குதோ அதை தயவு செய்து செய்யுங்க. இந்த மார்கழி ஒரு மிகச்சிறந்த ஒரு, அதாவது குண்டலினி இயற்கையாகவே மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு, சகஸ்ராதாரத்திற்கு பாயக்கூடிய காலம். அதாவது நீங்க ஒரு ஒரு ஆற்றை கடக்கிறங்க, ஆற்றினுடைய போக்கிலேயே போய் கடக்கிறது எவ்வளவு எளிமை. இதே ஆற்றுக்கு ஆப்போசிட்ல போய் கடக்கிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத நீங்க சிந்தனை செய்யுங்க.
இப்ப இந்த 11 மாதங்களும் நமக்கு எப்படின்னா, ஆற்றுக்கு ஆப்போசிட்டா போயி அந்த ஆற்றை கடக்கிற காலம் மாதிரி தான் இயற்கையில. அதுல குறிப்பா அந்த 2 மணி நேரம் காலையில 4 டூ 6 ஆற்றோட போய் கலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இயற்கை குடுக்குது. அப்ப ஆன்மீகத்துல, தியானத்துல நீங்க உயர்ந்து சர சரன்னு முடியும். காலையில 4 டூ 6. ஆனா, அந்த மார்கழி முழுக்க குண்டலினி என்ன ஆகும்னா, மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராதாரத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும். அபரிமிதமாக. அப்போ அந்த நேரத்துல நீங்க எந்த யோக பயிற்சி எந்த நேரத்துல செஞ்சாலும், அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றினோட ஓடுற பாதையில நீங்க நீந்தும்போது, அதுவே உங்களை அழைத்துச் சென்று விடும். அப்ப நம்மளுடைய குண்டலினி மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு பாயக்கூடிய காலம் இந்த மார்கழி. இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய தியானம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி மாற்றத்தை, உடல் ஆரோக்கியத்தை, மன அமைதியை, நம்ம லைஃப்ல இதுவரைக்கும் நம்ம என்னவெல்லாம் பிரச்சனையில மாட்டியிருக்கிறோமோ, அத்தனை பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கான ஆற்றலை, அறிவை, பக்குவத்தை நமக்கு குடுக்கக்கூடிய காலம் வந்து இந்த மார்கழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கிற அந்த காலத்த நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நீங்க ஆழமா பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. ஒரு 2 மணி நேரம் யோக பயிற்சிகளுக்குன்னு ஒதுக்கிருங்க தயவு செய்து. அதிகாலை இன்னும் நேரத்துல எந்திரிச்சு பச்சை தண்ணீர்ல குளித்து, சரிங்களா? அதுவும் தலைக்கு தான் குளிக்கணும். இல்லையா? மார்கழி மாதம் நாம வீட்ல ஐயப்பன் கோயிலுக்கு யாராவது ஒருத்தர் மாலை போட்டா, ஒரு பெண்கள் எப்படி இருந்துக்குவீங்கன்னு யோசிங்க. சரிதானங்க? இது ஒரு பெரிய விஷயமோ, புதிய விஷயமோ இல்ல நமக்கு. நம்ம பல 1000 வருஷமா நம்ம ஜீன்ல ஊறி இருக்கிற ஒரு விஷயம் தான். இது நிச்சயமா நம்ம எல்லாருமே செய்ய முடியும். முடியாது என்பது முயலாதது மட்டுமே. 1 நாள் 2 நாளைக்கு சிரமமா இருக்கலாம். ஆனா பழகிருச்சு அப்படின்னா, அது மாதிரி ஒரு 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 சொர்க்க வாழ்க்கைய நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஒரு 4 நாள் மட்டும் செய்யுங்க. வைராக்கியமா செய்யுங்க. சரிங்களா? காலையில எந்திரிச்சு, அ நேரத்துல எந்திரிச்சு, பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் யோகா பயிற்சி செஞ்சுட்டு அந்த நாள தொடங்கி பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. உடல்ல இருக்கிற நோயெல்லாம் தானா போயிரும். நீங்க எந்த நோய்க்கும் யோசிக்க வேண்டியதில்ல. மனப்பிரச்சனைகள் தீர்றக்க ஆரம்பிச்சுரும். குடும்ப உறவுகள், சிக்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சுரும். இன்னும் இறை உணர்வை நோக்கி மிகப்பெரிய அளவுல நம்ம செல்றதுக்கு ஆரம்பிச்சுருவோம். கர்ம வினைகள் எல்லாம் நம்மை விட்டு கழியறக்கு ஆரம்பிக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு இயற்கை நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குது. அத நீங்க ஆழமாக பயன்படுத்திக் கொள்ளணும். இல்லையா? இந்த வருஷம் விட்டீங்கன்னா, உன்னை அடுத்த வருஷம். 1 ஆண்டு காலம் நீங்க காத்திருக்கணும். அப்ப இதைய நல்லா பயன்படுத்திக்கோங்க. யோக தியான பயிற்சிகளுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. மாலை நேரங்கள்லயும் வாய்ப்பு இருக்கிறவங்க தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு Zoom, YouTubeல ஊருப்பட்ட தியானங்கள் வந்து கிடக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச என்ன தியானம் இருக்குதோ, கண்ண மூடி 1/2 மணி நேரம் கம்முனு உட்காருங்க. அவ்வளோதான். உங்க சுவாசத்த கவனிச்சு விபாசனா பண்ணாலும் சரி, குண்டலினி கவனிச்சு மகரிஷி கொடுத்த தவம் பண்ணாலும் சரி, என்ன தவமோ, ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்ண மூடி அமர்ந்துருங்க. சரிங்களா? இத நீங்க நிச்சயமா பண்ணிட்டு வாங்க. நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் வந்து இந்த மார்கழியில நடக்கும். அ அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. நான் அதற்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புறேன். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். மன்னிக்கணும். ஆ நான் ஐயாட்ட சொல்லிட்டு அந்த வீடியோஸ் உங்க குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போலாம் பாருங்க. நம்மளோட இதுல ஏதாவது மாற்றம் செய்யறக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா செய்து, அது இன்னும் நம்ம சிறப்பாக நம்ம கொண்டு செல்வோம் என்று கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இந்த உரைய ஐயா இன்னைக்கு யூடியூப்ல போட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். இது 1க்கு 2 முறை தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா, கொஞ்சம் ஸ்பீடா நெறைய விஷயம் சொல்லிட்டு வந்துட்டேன். 1க்கு 2 முறை கேளுங்க. கேட்டுட்டு நீங்க இந்த மார்கழிய சரியா வடிவமைத்துக் கொள்ளுங்க. இந்த மார்கழி நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய மார்கழியா இருக்கட்டும். அதுல என்னென்னவெல்லாம் பண்ணணும்னு தனி வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அதை தயவு செஞ்சு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல என்னங்கிறத ஒரு புரிதலுக்கு வரும். அத நம்ம சிறப்பா கடைபிடிக்கலாம். சரிங்களா?
மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவங்க உட்பட அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு அற்புதமாக வழங்கிய இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வந்து இந்த மார்கழி மாதத்தோட அற்புதமான பலன்களை பத்தி அற்புதமா பல்வேறு உதாரணங்கள் கூறி ஒவ்வொரு உதாரணத்திற்கும் எந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கு, பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, நம்ம இந்த 12 மாசத்தையும் அந்த ஒரு நாள் அப்படிங்கிறத அந்த காலத்துல சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், அந்த 12 ஒரு நாள்ல அந்த 2 மணி நேரம் தான் அந்த ஒரு மார்கழி மாதம் அப்படிங்கிறதையும் எவ்வளவு அற்புதமா நமக்கு அப்படியே இங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு நாள், ஒரு மாத சம்பளத்த வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு வருஷத்து சம்பளம் நம்ம கிடைக்கிறது வந்து 1 மாசத்து சம்பளத்த நம்ம வந்து அந்த வேலைகள எப்படி நம்ம செஞ்சோம்னா கிடைக்குது அப்படிங்கிறத பத்தியும், அந்த 1 மாதம்ங்கிறது வந்து நமக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு அந்த அளவுக்கு அதுலயும் ஒரு விளக்கம் குடுத்து, ஒவ்வொரு சின்ன சின்ன உதாரணங்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு பல்வேறு உதாரணங்கள் கூறி இன்னைக்கு சிறப்பா நமக்கு வழி நடத்துனாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து ஒவ்வொரு முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, இந்த மார்கழி மாதத்தோட பயன்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லி நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முதல் அவங்க சொன்னது வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன மாரி இந்த தட்சோதனை செய்து நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு உதாரணமா எடுத்து கூறியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த தற்சோதனை செய்து எல்லாருமே இந்த முன்னுக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த காலச்சக்கரத்துல பயணித்துட்டு இருக்கோம்னாக்கா, கண்டிப்பாக அனைவரும் அந்த தற்சோதனை செய்து எல்லாருமே இந்த அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நாங்க கண்டிப்பா எண்றோம். தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் வந்து சிறப்பாக அமைய வேண்டும். இன்னும் உயர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மார்கழி மாதம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்த குடுக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு வந்து அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதை விட 2 இது செய்திகள நமக்கு வந்து முன்வைச்சிருக்காங்க. அந்த இன்னொரு 1/2 மணி நேரத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யுங்க அப்படின்ட்டு. நம்ம காலச்சக்கரம் நிகழ்வே 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அந்த ஐயாவோட அந்த அற்புதமான அந்த வேண்டுகோள வந்து நம்ம கண்டிப்பா ஏற்றுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருந்தால் நம்ம அந்த செய்திய கொண்டு வரதுக்கும், அதாவது அந்த நிகழ்ச்சிய வந்து 5 மணிக்கு கூட நம்ம வந்து தொடங்குறதா கூட நம்ம ஏற்பாட செய்யலாம். அது உங்களுடைய கண்டிப்பாக ஏன்னா வந்து அனைவரின் ஆதரவு இருந்தால் மட்டும் தான் நம்ம அத வந்து நிகழ்ச்சிய கொண்டு போக முடியும். கண்டிப்பா சொல்லுங்க. குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஆர்வங்கள் இருந்து நீங்க செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து 5 மணிக்கு கூட இந்த நிகழ்ச்சிய வர மார்கழி மாசம் 1 மாசம் மட்டும் நம்ம இந்த 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சிய தொடங்கி 1 மாத காலங்கள் அந்த தியானத்தோட நம்ம நிகழ்ச்சிய வந்து சிறப்பா ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்காக என்னென்ன வேண்டுகோள், என்னென்ன நீங்க வைக்கிறீங்களோ எல்லாமே இந்த காலச்சக்கரத்துல வந்து நம்ம நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். என்று இந்த நேரத்திலே கூறி, ஐயா வந்து நான் சொன்ன இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த காலச்சக்கரத்தில் நிறைவேற்றப்படும் என்று நம்ம சொல்றோம். அது மாரி நெறைய வந்து வீடியோஸ் எல்லாமே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போன வருஷமும் அவங்க தவத்துல இருந்தாங்க. அத ஒரு மாசம் ஃபுல்லா மௌனத்துல இருந்தாங்க. அதனால பல்வேறு செய்திகள் வந்து நம்ப வி அ வீடியோ மூலியமா நம்ம குடுத்துட்டு இருந்தோம். இந்த மாசமும் அவங்க வந்து வர்ற மார்கழி மாதம் வந்து இந்த மௌனத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள இந்த நேரத்துல தெரிவிச்சுப்போம். அந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட ஆற்றல்னாலும், சக்தியினாலும் இன்னைக்கு வந்து உருவெடுத்து இந்த உலகம் ஃபுல்லா அந்த செய்திகளை பரப்பி, அந்த ஆன்மீக பயணத்த வந்து நம்ம இந்த காலச்சக்கரத்திலயும் நம்ம கொண்டு வந்து இணைத்து, அந்த செய்திகள நம்மள்ட்ட கொண்டு சேர்க்கிற பெரிய பாக்கியத்த வந்து ஐயா பெற்றிருக்காங்க. அந்த பாக்கியம் நமக்கும் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல அனைவரும் ஒவ்வொருவரும் நம்ம பெருமை கொள்ற நேரமாக இருக்கிறது. கண்டிப்பாக நாமும் அந்த மகரிஷி ஐயாவை வணங்கி, இறைமதன் ஐயா சொற்களை நாம் மதித்து, அவருடைய வழியை பின்பற்றி, நாமும் அவர்கள் அந்த செய்திகளை ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, வரும் அந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய கருத்துக்கள் ஒண்ணொன்றையும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அத வந்து நம்ம வந்து காலச்சக்கரம் நிகழ்வில் பயன்படுத்துவோம் என்று அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிறப்பான நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்து, அனைவருக்கும் ஒரு மார்கழி மாதத்தின் அற்புதத்தையும், மகத்துவத்தையும் புரிய வைத்து சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா சந்தேகங்கள் ஏதாச்சும் இப்ப கேட்டா சொல்லலாமா ஐயா? ஃப்ரீயா இருக்கீங்களா? டைம். ஏதாவது டவுட் இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாங்கய்யா. ஓகே. நன்றிங்க ஐயா. உங்களுக்கு அதாவது இது மாதிரி இப்ப ஐயா சொன்னதுல இன்றைய கருத்துக்கள்ல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ஏன்னா ஐயாவுக்கு அடுத்த ம் தொகுப்பு போனவங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. அதுல வந்து இன்றைய நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா தியானம் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லைங்க. நாங்க இன்னும் போய் அது கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கலைங்க ஐயா. இப்ப சரிங்கம்மா. தியானம்னா நாங்க இப்ப புதுசா கத்துக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணுங்க ஐயா? ஒண்ணும் இல்லைங்கம்மா. ரொம்ப சிம்பிள். ஆ நீங்க பக்கத்தால ஏதாவது தியான மையங்கள் இருந்து, அங்க போய் கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோங்க. இருக்குதுங்க ஐயா. மார்கழி வேதாத்திரியோட இது இருக்குங்க. தயவு ஆனா செஞ்சு எனக்கு போங்க. இப்ப முழங்கால்ல கொஞ்சம் ஜவ்வு கிழிஞ்சிருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அ நீங்க அது கீழ ஓகே. அதனால போய் அங்க கீழ உட்கார்ந்து எழுது கத்துக்க முடியாதுல்லங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் கிளாஸ் போகணுங்க ஐயா. அதுக்குள்ளார இப்ப சரிங்கம்மா. நாங்க வீட்ல இருந்து பண்ற மாரி எங்களுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்க ஐயா. நிச்சயமாம்மா. இப்ப ஆ மகரிஷி அவங்க குடுத்திருக்கிற ஆ பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு ஒரு தவம் இருக்கு. சரிங்க ஐயா. அது வந்து யூடியூப்லயும் இருக்குது. ஆ அதே மாதிரி நான் இப்ப சொன்ன இருதய தியானம் அப்படின்னு போட்டு ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் போட்டீங்கன்னா யூடியூப்ல பிராணிக் ஹீலிங் மெடிடேஷன் இருக்குது. சரிங்க. இதெல்லாம் வந்து நீங்க யார் வேணா எப்ப வேணா பண்ணலாம். தியானம் கற்றுக்கொண்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது என்னன்னு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா போதும். சரிங்க. சரிங்களா? பஞ்சபூத பஞ்சபூத நவகிரக தவம். நான் வேணா நவகிரகம். அந்த இன்னொன்னு லிங்க்ல அந்த தவத்தை வேணாலும் அனுப்புறேன். அது ஒண்ணுங்க ஐயா. இன்னொன்னு கேட்டது. என்னமோ பிராணிக்குன்னு சொன்னீங்கல்ல. அது ஆ. இருதய தியானம். அதுக்கு பேரு. இருதய தியானம். இருதய சரி. தியானம். தியானம். ஆமா, ஆமா. அது இந்த அதனால 2மே யாரு வேணா செய்யலாம். சரிங்க ஐயா. அதே போல புத்தருடைய விபாசனா, அதாவது ம். உங்க மூச்சையே நீங்க கவனிச்சுட்டே இருக்கிறது. அவ்வளவுதான் தியானம். கண்ண சரி மூடி சரி உங்களோட சுவாச ஓட்டத்த கவனிச்சுட்டே இருக்கிறது. சரிங்க. இந்த தியானம் யாரு வேணா பண்ணலாம். இதுக்கு ம். தீட்சைலாம் வாங்கணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க கண்ண மூடி உங்க சுவாசத்த கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுவே தியானமா மாறி, அது நான் ஒரு வீடியோ ஒண்ணு தியானம் எப்படி செய்யணும்ங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுவாச தியானத்த கற்றுக்கொண்டு செய்யலாம். சரிங்க. சேர்ல ஆமா. உட்கார்ந்தே செய்யலாம் இல்லங்க ஐயா. இப்ப கொஞ்சம் கீழ உட்கார முடியாது. எப்படி வேணா உட்கார்ந்து செய்யலாம்மா. இப்படிதான் சரிங்க இல்ல. ஐயா. முடிஞ்சதுன்னா சுகாசனம், வஜ்ராசனம் எல்லாம் உட்காரலாம். ம். இல்ல அப்படின்னா நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு செய்யலாம். படுத்துட்டு மட்டும் சரிங்க. தியானம் செய்யக்கூடாது. சரிங்களா? சரி. மற்றபடி சரிங்க ஐயா. இதை நல்லா பயன்படுத்துங்க. ஆ. சரிங்க ஐயா. இந்த ஒரு அது 1½ வருஷமாங்க ஐயா, இந்த முழங்கால்ல ஜவ்வு கிழிஞ்சதே எங்களுக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால ஓகே. ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸா அதே எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்குதுங்க ஐயா. இல்ல அதுக்கு தான் சரி எப்பவுமேமா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ம். நம்ம நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா, நான் நெறைய விஷயம் இத பத்தி இல்லைங்க ஐயா. பேசியிருப்பேன். நாங்க இப்ப கொஞ்ச நாளா தான் அந்த 1 மாசமா இப்பதான் தான் வர்றேன். வர்றேங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்கம்மா. சொல்லுங்க இப்போ ஐயா. உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற பாவ கர்மா வெளிய போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஐயோப்பா! ரொம்ப நன்றிங்க ஐயா. அவ்வளவுதான். இதுதான் இயற்கை சிஸ்டம் அதுதான். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா, சரிங்க. உங்களுக்கு ஒரு நல்லது வந்து அந்த புண்ணிய கர்மா வெளிய போகும். நம்ம இப்பிறவிலயோ, முற்பிறவிலயோ யாருக்கோ ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ, அது ம், நமக்கு ம். துன்பமா வந்து தான் அந்த பாவம் வெளிய போகும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கெட்டது சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு வாந்தியா வெளிய தள்ளிரும். ம், ம். இப்ப வாந்தி கஷ்டம் தான். ஆனா வாந்தி ம், நல்லது. ம், ம். புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்க குப்பைக்குள்ள புரியுதுங்க. போறீங்க, டஸ்ட் உள்ள ம், போகுதுன்னா, தும்மலா வந்து உங்க உடம்ப வெளிய தள்ளும். ம், ம், அப்ப தும்மல் கஷ்டம் தான். ஆனா தும்மல் ம், நல்லது. அப்படி ம், உங்களுக்கு அது ம், மூட்டு பிரச்சனையோ, உடல் ம், பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, குடும்பத்தில பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ எது வந்தாலும் உங்களோட பாவ ம், கர்மா உங்கள விட்டு வெளிய போகுதுங்கிறது தான் உண்மை. அதை ம். சந்தோஷமா ஏத்துக்கொண்டீங்கன்னா, அது மாதிரி ஞானம் ஒன்று உலகத்துல கிடையாது. சரிங்க ஐயா. அதுக்கு தான் நம்ம தயார்படுத்துறதுக்கு தான் இந்த யோகா, தியானம் எல்லாமே.
ஆமா. ஐயா எனக்கு அதெல்லாம் இந்த 1½ நல்லதுக்கு வருஷமா நடக்குது. மனசுல இருந்த ஒரு பாரமே இன்னைக்கு உண்மையிலுமே இந்த காலை சக்கரம் குழு மூலியமா எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குங்க. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் கேட்கறக்கு. 2வது இந்த குழுவுக்குள்ள இணைஞ்சதுனால தான் நீங்க சொன்ன மாதிரி நான் தினம் பழனி மலை ஏறியில தாங்க ஐயா போயிட்டு வந்துட்டு இந்த மாரி ஆயிருச்சுங்க. நான் அதான் சொல்லுவேன். நான் உன்னை கும்பிடணும்னு ஆசையா வந்து எனக்கு இப்ப எங்களுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம இந்த இதுக்கு வர்மா இதுக்கெல்லாம் போனதுனாலங்கய்யா, எனக்கு வந்து கண்டே பிடிக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜவ்வு கிழிஞ்சு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 1½ வருஷமா வலியே நிக்கலேன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதுவே பண்ணுங்க. இயற்கையே பண்ணுங்க. இயற்கையிலேயே நெறைய இயற்கையில இருக்குது. இந்த எண்ணெய் கட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ஐயா. ம். உண்மையிலுமே வந்து நானு ரொம்ப முருகன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பேன். எனக்கு இப்படி உன் கோயிலுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்த குடுத்துட்டியேன்னு நொந்து நொந்து மனசளவுல ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு இருந்தேன். இந்த இந்த ம். இது குழுவுக்குள்ள வரங்காட்டி நெறைய நல்ல தகவல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. அதுலயும் இன்னைக்கு உங்களோட இது அட்டெண்ட் பண்ணதுனால எனக்கு அது வந்து நீங்க சொன்ன மாரி ஏதோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கிற ஒரு இதுல வந்து வெளியில வந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க. எனக்கு உண்மையிலுமே என்ன பேசுறதுன்னே தெரியலைங்க. அந்த ஒரு படபடப்பா இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நானு நன்றிம்மா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் ரொம்ப நன்மைக்கே. நன்றி. ம். ஐயா வணக்கம். குழுவுக்கு ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். லாஸ்ட் இயர் வந்து உங்க கூட 3:30 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு 3:50க்கு உங்களுடைய ஆன்லைன் அந்த 500 பேருக்கு மேல போனா இடம் இல்லை. அப்புறம் மறுபடியும் யூடியூப்ல பண்ணி மறுபடியும் வரலாம். அந்த ஒரு மாசம் வந்து மன நிம்மதி. 6 மணி 5:30 மணிக்கு மறுபடியும் எங்க யோகாவில் கலந்துக்கிட்டு 6 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிடுவேன். அந்த ஒரு மாசம் இருந்த நிம்மதி மிக அருமையாக இருந்தது. ஆனா எனக்கு வயசு இப்பதான் பைக் ஓட்டுறதுக்கு 16, ஆனா நடப்பதோ 66. என்ன பண்றதுன்னு தெரியல. மீண்டும் இந்த வருடம் மார்கழி மாதம் உங்கள் குழுவில் இணைய எனக்கு அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. நிச்சயமா, நிச்சயமாங்கய்யா. எல்லாருக்கும் எப்பொழுதும் அனுமதி இருக்கு. காலை சக்கரம் மாதிரி இறை சாதனை மார்க்கமும் நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நண்பர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலை சக்கரத்துக்கு குடுங்க. இங்க வர்றவங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் காலை சக்கரம். இங்க இந்த 60 பேர் வந்தா தான் காலை சக்கரம். 60 பேர் வரலைன்னா காலை சக்கரமே இல்ல. அதனால இதுல ஆமாங்கய்யா. நம்ம என்ன டெவலப் பண்ணலாம்னு பண்ணுங்க. இது போக மற்ற நேரத்த இப்ப நாங்க 4 மணிக்கு அங்க தொடங்குறோம். ஆமாங்கய்யா. அப்ப 4 டூ இங்க 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 4 டூ 5 நீங்க அங்க பயன்படுத்திக்கோங்க. 5 மணிக்கு மேல இங்க வந்து இதையும் சிறப்பா இன்னும் எப்படி சிறப்பா கொண்டு போலாம்னு ஐயாட்ட ஆலோசனை குடுங்க. நானும் ஐயாட்ட பேசுறேன். வேற எந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தினா இந்த மாதத்துல இன்னும் ஸ்பெஷலா கொண்டு போக முடியும்னு நீங்க பார்த்து பயன்படுத்துங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. மற்ற மகிழ்ச்சி. நாட்கள் மிக்க கூட நீங்க மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி ஐயா கிட்ட வந்து ஒரு சின்ன வேண்டுதலா வைக்கிறேன். மற்ற நாட்கள் இந்த மார்கழி மாதம் 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் எல்லாரும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை மற்ற நாட்கள் வந்து ஒரு 10 நிமிடம் மட்டும் அந்த தியானம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி கேட்டு நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. மிக்க நன்றி. ஐயா வாழ்க வணக்கம். ஐயா வளமுடன். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தங்களா பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். வாழ்க வணக்கம். வளமுடன். இதன் பொருள் வந்து அனைவருக்கும் தெரியும்படி சொல்லுங்க ஐயா. சிவாயன். வாழ்க வளமுடன் அப்படிங்கிறதுக்கா? ஆமாங்க ஐயா. இது வந்துமா நீங்க யூடியூப்ல போய் வாழ்த்தும் பயனும் அப்படின்னு அடிச்சீங்கன்னா நூத்துக்கணக்கான சிந்தனைகள் வரும். ஏன்னா அது ஒரே நிமிஷத்துல சொல்றது இல்ல. ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இதுல நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரே ஒரு நன்மை மட்டும் சொல்றேன். அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாமா விஞ்ஞானபூர்வமா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா இருக்கணும். பிட்யூட்டரிங்கிறது நெற்றி பொட்டில் இருக்கிற ஒரு சுரப்பி உள்ள. அந்த சுரப்பி நல்லா இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிற தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேன்கிரியாஸ், அட்ரினல், செக்ஸுவல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த 5 கிளாண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இயங்கும். இது உடல் இயக்க கிளாண்ட்ஸ். இந்த 5ஐயும் கண்ட்ரோல் பண்றது பிட்யூட்டரி, ஆகினை, நெற்றி பொட்டு. இதையே கண்ட்ரோல் பண்ற இன்னொரு கிளாண்ட் இருக்கு. அதுக்கு பேரு பீனியல். அது மனதை கட்டுப்படுத்துற சுரப்பி. அப்ப உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கணும், மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பிட்யூட்டரி, பீனியல் நல்லா வேலை செய்யணும். உடல் மன ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீங்க வெற்றி பெற்று விட முடியும். அப்போ இந்த அத்தனை நுட்பத்தையும் சேர்த்து மகான்கள் கொடுத்தது இந்த வாழ்க வளமுடன். அந்த சிறப்பு அகரம்
நீங்க வாழ்க வளமுடன் சொல்றப்போ அந்த சிறப்பு அகரத்தை உச்சரிப்பீங்க. அப்ப நாக்கு மடங்கி மேலெண்ணத்துல டச் ஆகும். மேலெண்ணத்த டச் பண்ணுச்சுன்னா பிட்யூட்டரி பீனியல் வேலை செய்யும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கிடைக்கும். இது கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கையில எல்லா செல்வமும், வளமும் கிடைக்கும். இது வந்து ஒரு பலன் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பலன் இருக்கு. வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றது ஒரு மகா மந்திரம். அதை நீங்க நல்லா பயன்படுத்துங்க. ஐயா மகிழ்ச்சி. ஐயா அம்மா சொல்லுங்க. ம். அனைவரும் வந்து இந்த காலச்சக்கர குழுவுல வந்து எல்லாம் வாழ்க வளமுடன் இததான் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. இதன் ம். பொருள் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டேங்க ஐயா. மகிழ்ச்சி, ஆஹ் மகிழ்ச்சி. ம். அப்புறம் வந்துட்டு இத மாதிரி சொல்லும் பொழுது ம். நாங்கெல்லாம் பெரியவங்க எங்களை பார்த்து சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. அதான் இதன் அதே தாக்கம் அது என்னன்றது நீங்க அது சொல்லணுங்கிறதுக்காக வந்துட்டு அடியேன் வந்து கேட்டேங்க ஐயா. அதான் நல்லது. வாழ்த்த இந்த வயதில்லைன்னு போஸ்டர்ல போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாழ்த்தறதுக்கு வயது தேவையில்லை. யார் வேணா யார வேணா வாழ்த்தலாம். சரிங்களா? 16 அடியேன் வந்து செல்வத்தையும் பெற்று வாழணுங்கிறதுக்கான ஒரு வார்த்தை. ம். சரிங்க ஐயா. அதை ஐயா பயன்படுத்தலாம். ம். ம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடியேன் வந்து வேதாத்ரி மகரிஷியின் யோகால வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்துட்டு யோகா பண்ணிட்டேனுங்க ஐயா. சிறப்பு, சிறப்புமா. அப்போ நல்லா அது பண்ணுங்க. வழியில தான் இருக்கேன். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. நல்லதும்மா, நல்லதும்மா. நன்றி, சரிங்க. நன்றி. சிவாய நமः. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம காலை சக்கர வாழ்க மனித வளமுடன்மா. குழுவில் எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஐயா சொன்னதுல நிறைய உண்மையிலுமே மார்கழி மாசத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. கண்டிப்பா இதுல வந்துட்டு நான் ஒரு 15 வயசு இருக்கையில இருந்தே மார்கழியில எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது என்னன்னா, காலையில வாசல்லாம் தெளிச்சு விட்டு சாணி பிள்ளையார் வச்சு சாமி ம். கும்பிடக்கூடாது அது வழக்கமா கிட்டத்தட்ட எனக்கு 47 வயசு ஆகுது. அந்த மார்கழி வந்துருச்சுன்னா கண்டினியூவா நான் செஞ்சுட்டே தான் இருக்குதுங்க ஐயா. உண்மையிலுமே அந்த மாசம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாவும் மனசுக்கு நல்லா இருக்குங்க ஐயா. அதுக்கு இன்னைக்கு சிறப்புமா, சொல்லங்காட்டி ஐயா சிறப்புமா. சொல்லங்காட்டி எனக்கு டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க ஐயா. உண்மையிலுமே அதான் அது நம்ம சிஸ்டத்திலேயே அது கொண்டு வந்திருக்கிறாங்க. நாம அது ரொம்ப நாளா விட்டுட்டோம். ஒரு சிலர் உங்கள கண்டிப்பா மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்துறீங்க. நம்ம கண்டிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சிஸ்டம் போகாம போயிருச்சு. இந்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா முயற்சி கண்டிப்பா. பண்ணுவோம். ஆனா நாங்க மகிழ்ச்சி. நிறைய மெட்ராஸ்ல இருந்திருக்கிறோங்க ஐயா. எல்லா ஆ. இடத்துலயும் இருந்திருக்கிறோம். அந்த மார்கழி மாசம் கும்பிடும்போது பக்கத்துல எல்லார் வீட்லயுமே வந்துட்டு என்ன ஆ. பார்த்து நிறைய பேரு அதே கண்டினியூ பண்ண பண்ணுவாங்க, ஆரம்பிச்சுக்கிறாங்க ஐயா. பண்ணுவாங்க. அதாங்க நிச்சயமா, ஐயா. நிச்சயம். உண்மையிலுமே இந்த டீமா சத்து சேர்ந்து காலச்சக்கரம் பண்ணோம்னா மூலியமா இன்னும் சிறப்பு. ம். கண்டிப்பாங்க ஐயா. உண்மையிலுமே நல்ல ஒரு விஷயங்க ஐயா. இத மகிழ்ச்சி. தொடர்ந்து பண்ணி ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. ஐயா வாழ்க. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். தன்னை உணர்தல் உணர்றதுக்கு விளக்கு தியானம் மட்டும் போதுமா எப்படிங்கய்யா அது? இல்ல அது பத்தாதும்மா. விளக்கு தியானம் பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். பட் சரிங்கய்யா. நீங்க அகத்தவத்துல ஈடுபட்டு ஆமா. அகத்தவத்துல அதாவது குண்டலினி ம் தியானம் போன்ற ஏதோ ஒரு தியானத்துல ஈடுபட்டு அதுல ஆழ்ந்து போய் அந்த அமைதி நிலையை உணர்ந்தா தான் தன்னை உணர்தல் சாத்தியம். விளக்கு தியானம் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ள பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். அது உங்களை சரி சரி தியானத்துல, ஆரோக்கியத்துல, செல்வத்துல, பிரபஞ்ச சக்தியில, இணக்கத்துல இது எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும் அது. இப்ப சப்போர்ட் இத பண்ணும். வெளியில பட் எங்கனாவது இப்படி வந்து கத்துக்கணுமா இல்ல நம்மளாவே வெறுமனே தவம் பண்ணாலே சாத்தியமாங்கய்யா? முறையா பயிற்சி எடுத்துக்கிறது தாம்மா நல்லது. எந்த ஆன்மீகமா இருந்தாலும், அந்த குரு மூலமா சரிங்க. சரியா முறையா பயிற்சி எடுத்துக்கிறது தான் நல்ல வழி. நாம வந்து இந்த பயிற்சிய முழுசா மகிழ்ச்சி குடுத்த பயிற்சிய YouTubeல வந்து ஆரம்பத்திலிருந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எல்லாத்தையுமே ஃப்ரீயா அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க சரிங்க. அது வாய்ப்பு இருந்தா அதுல போய் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மணி நேரம் ஒதுக்கணும் அதுக்குன்னு. டெய்லி 1 மணி நேரம் ம் ஒவ்வொரு வீடியோவா பார்த்து, பார்த்து கத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுல எல்லா பயிற்சியுமே முறையா கற்றுக் குடுத்துருக்குறோம். அதை நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஐயா சரிங்கய்யா. வணக்கம். நன்றிங்க. நன்றிம்மா. ஐயா நன்றி. வாழ்க வணக்கம். வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க. ஐயா நான் வணக்கங்க கண்ணாடி ஐயா. கண்ணாடி வாங்கி வச்சு நான் ஒன்றும் பார்க்கலைங்க ஐயா. கண்ணாடி சேர்ந்தாக்க அப்படியே வெயிட் பண்ணி இருக்கிறேன். அதை கண்ணாடி பத்தி தெரியல. பயிற்சியா?
வாங்கிட்டு வச்சிருக்கிறேங்க ஐயா. 2க்கு 3 வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். இதை அப்படியே போட்டு சேஃப்டியா வச்சிருக்கிறேன். 2க்கு 2 3 பெருசாவே வாங்கியிருக்கீங்க. சரி, தப்பில்ல. ம். நீங்க ஆ அதுக்கு முன்னாடி தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் முறையா எடுத்திருக்கிறீங்களா? இது தீப பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஒரு 6 மாசமா. காலைல எழுந்த ஓ! உடனே குளிச்சுட்டு தீப பயிற்சி தான் பண்ணுவேன். நான் கரண்டி வாங்கி வச்சுன்னா என்ன அதுல நிறைய இருக்குதுன்னா விவரம் தெரிஞ்சுக்கலாம் அது செய்ய ஒண்ணு வச்சிருக்கிறேங்க ஐயா அப்படியே. அதான் நீங்க தீப பயிற்சி எங்க எடுத்துக்கிட்டீங்க? தீப பயிற்சியா நம்ம 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 இது சிவானந்த பரமேஸ்வர் வேறுங்களா ஒருத்தர் குரு நம்ம இருக்கிற அவர் சொல்லி கொடுத்தாருங்க. நான் 2 வாசி தீட்சை வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி ஐயா, நம்ம நீங்க இது இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் செய்யணும்னா, இது சார்ந்த சரிங்க. ஆசிரியர்கள் கிட்ட சரியான முறையான விளக்கத்தை வாங்கி கொண்டு செய்யணும். ம். அதெல்லாம் ஆமா. ஒன்றும் கண்ணாடி பயிற்சி அதான் நிறுத்தி வச்சுக்கிறேங்க ஐயா. தீப பயிற்சியே பண்ணிட்டு இருந்தேன் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆமா, ஒரு ஆமா. 1/4 கண்ணாடி மணி நேரம் பயிற்சி செய்யுது. செய்யணும்னா, நீங்க அதுக்கு கரெக்ட்டா நம்ம வந்து அதை முறைப்படி கரெக்ட்டா எடுத்துட்டு வரணும். குறிப்பாக இந்த தற்சோதனை பயிற்சி எல்லாம் செய்யணுங்கய்யா. அதெல்லாம் செய்யாம தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது. ரைட்டு. ஆமா. கொஞ்சம் நம்ம மனதை தூய்மைப்படுத்திக்கணும். ஏன்னா, மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அதுக்கு சார்ந்த பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கும். சரிங்க. அதனால நீங்க அதை கொஞ்சம் சரியா முறையா கற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி அந்த ஆசிரியர்ட்டயே கேளுங்க, கண்ணாடி பயிற்சி எப்படி செய்யணும். நம்ம YouTubeலயும் நிறைய விளக்கங்கள் அதை பத்தி போட்டிருக்கிறோம். ம். அது எல்லாம் எனக்கு என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடற்பயிற்சி செய்யணும். ப்ராப்பரா காயகல்ப பயிற்சி செய்யணும். அப்புறம் தியான பயிற்சி செய்யணும். அப்புறம் தற்சோதனை செய்யணும். அதுக்கப்புறம் தான் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சிக்குள்ள வரணும். சரி, இது சரி. மத்ததெல்லாம் செய்யாம நேரடியாக உள்ள வர்றீங்க அப்படின்னா, அ அதுல ஆற்றல் கிடைக்கும். பட் ஆற்றல் வந்து சிலது டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இப்ப உங்களுக்கு இப்ப வீடியோ அனுப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதை செய்யலாங்க இல்லைங்கய்யா? பாருங்க. பார்த்துட்டு பொறுமையா அதுல இருக்கிற மாரி எல்லாமே முறைப்படி கற்றுக்கொண்டு அப்புறம் செய்யுங்க. ம். சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க இன்னும் ஒரு வளமுடன். டவுட் ஐயா. வாசி யோகம் மூலமாவும் தன்னை உணர்தல் சாத்தியமாங்க ஐயா? எந்த யோகத்தின் மூலமாகவும் சாத்தியம்தான். அந்த யோகத்த சரியா முறையா கற்றுக்கொண்டு தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா, கண்டிப்பா சரி. சாத்தியம் தான். வாசி யோகத்துல நிறைய பேரு முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்க. பட் மகரிஷி வாசி யோகம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆ அது இந்த காலத்திற்கு ஆ வணக்கம் ஐயா. ஏற்றதாக இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா, நீங்க வாசி யோக முறையும் சித்பவானந்தர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப சக்தி மிக்க முறைகள் தான். நீங்க அதைய வந்து பயன்படுத்தலாம். தப்பில்ல. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமஸ்காரம். நமஸ்காரங்கய்யா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. ம். மனோபலம் இருந்தா எல்லாம் செய்யலாம். நிச்சயம், நிச்சயமா. சந்தோஷம். நிச்சயமா, நிச்சயமா. ஆடி மாசம் ரொம்ப பூரா மகிழ்ச்சி. நீங்க வர இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு இல்லாம இருக்கு. வீடியோல வரல. ஐயா, புரியல. வீடியோல வரல. இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆமா, இன்னைக்கு நானு கொஞ்சம் வெளிய வந்துட்டேனுங்கய்யா. ஒரு வேலையா வந்த வெளியில அங்கதான் இயற்கை சூழல்ல நின்னுதான் பேசிட்டு இருக்கேன். ஆமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா இப்போ நம்ம அதாவது சில நேரம் நம்மளுடைய உடம்புல வந்து இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோ ஏதோ ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த மாதிரி நடந்துருமோ, நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சில சிந்தனைகள் வருது. அத வந்து எப்படி ம். வந்து நம்ம தடுக்கிறது? இப்ப ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கோம். இப்போ ஒரு வந்த அந்த ஆக்சிடென்ட். சிந்தனைய நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, கிரிக்கெட்ல ஒரு பால உங்கள நோக்கி வீசுறாங்க. நீங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள அவுட் பண்றதுக்கு தான் வீசுறாங்க. சரிங்க ஐயா. அந்த சரி. மாதிரி ஒரு எண்ணம் உங்கள அவுட் பண்றதுக்கு தான் வருது. நெகட்டிவா, சரி, சரி. எதிர்மறையா. இப்ப அது அந்த பால விட்டீங்கன்னா உங்கள போல்ட் பண்ணும். ஆனா நீங்க கரெக்ட்டா அடிச்சீங்கன்னா 6. அப்படி சரிங்க. வர்ற எண்ணங்கள நீங்க திருப்பி விடணும். இப்போ உதாரணத்துக்கு வண்டியில போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? அவேர்னஸ்ல இல்லாட்டி அப்படியே இருப்போம். அவேர்னஸ் வந்துருச்சுன்னா, என்ன இப்படி எண்ணம் வருதுன்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா, இனிமேல் நான் வந்து சேஃப்டியா போவேன். நான் எப்பவுமே வண்டிய சேஃப்டியா ஓட்டுறேன். சரிதானுங்களா? என்னோட வாழ்நாள் முழுக்க நான் வந்து வண்டிய சேஃப்டியா ஓட்டுறேன்.
நான் போற வாகனங்கள் எல்லாமே எப்பவுமே சேஃப்டியா இருக்குது. பாதுகாப்பா நான் பயணிக்கிறேன். அப்படின்னு நீங்க ஒரு 10 முறை, 20 முறை சங்கல்பம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. சரிங்க ஐயா, இப்போ சரி. இந்த கெட்ட எண்ணம் வரலைன்னா, இந்த பாசிட்டிவா நீங்க நினைப்பீங்களா? நினைக்க இல்ல. மாட்டீங்கல்ல? அப்ப இந்த கெட்ட எண்ணம் வந்ததுனால தான் நீங்க பாசிட்டிவா நினைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. அப்ப அந்த கெட்ட எண்ணத்துக்கு நன்றி சொல்லிட்டு, நீங்க பாசிட்டிவா 10 முறை, 20 முறை நல்ல விஷயத்த என்ன பண்ணிக்கோங்க, நெனச்சுக்கோங்க. அது சரிங்க ஐயா. வந்து நல்லதுன்னு புரிஞ்சுக்குங்க. கெட்டது வந்து சரி. வெளிய வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. அது ம். கூட நம்ம போனா தான் பிரச்சனை. அத சரிங்க கம்முனு ஐயா. விட்டுறணும். இல்லாட்டி அதைய பாசிட்டிவா மாத்திக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால ஐயா ஊர்ல வந்து ஒருத்தவங்க ஒரு 40 வயசு ஒரு அண்ணன் தான். அவங்க வந்து கொஞ்சம் ம். கேன்சர் பேஷண்ட்ல இறந்துட்டாங்க. அதனால அந்த அந்த திங்கிங் திருப்பி திருப்பி வருது. அதனால நமக்கு ஏதாவது வருமோ? அந்த மாரி அதாவது அதிலிருந்தே எனக்கு அது ஏதோ வயித்துலயும் லைட்டா ஏதோ ஒரு வயிறு வலி மாரி ஒரு உணர்றது. அந்த மாதிரியே திங்கிங் திருப்பி திருப்பி அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பயம். அதான் அது இயற்கை தான். ம். எல்லாத்துக்கும் நம்ம எதுக்குள்ள போறோமோ அதுவா மாறிருவோம். சரிங்க, சரி. ஆமா. அதை நீங்க பாசிட்டிவா மாத்துங்க. தியானமெல்லாம் நம்ம நெறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ம். இதுதான் பீதின்னு ரொம்ப பேரு. நன்றிங்க. ம். ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. சிறப்பான மார்கழிய கொண்டாடுங்க. முடிந்த வரைக்கும் அன்பர்கள் மௌனம் இருக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்லயோ அல்லது ஏதோ ஒரு இடங்கள்ல சென்று ஒரு 3 நாள், 5 நாள், 10 நாள், வருடத்துக்கு ஒரு முறை மௌனம் இருக்கிறதுக்கான வாய்ப்ப நீங்க ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமா முயற்சி பண்ணீங்கன்னா முடியும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. ம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ஐயா நீங்க தொடர்ந்துக்கோங்கய்யா. மிக்க நன்றி. நான் நிறைவு செய்றேன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. பல்வேறு சந்தேகங்கள் கேட்டீங்க. சந்தோஷம். புதிய நபர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஐயா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 வருடங்களாக நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட வகுப்பை வந்து தொடர்ச்சியா எல்லா நிலைகளையும் நமக்கு அற்புதமா விளக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சந்தோஷம். எல்லாருக்கும் திரும்ப சொல்றதுன்னா காலச்சக்கரம் ஒரு சக்கரம் தான். நீங்க இதுல பயணிச்சீங்கன்னா எல்லா விதமான செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான பயன்கள் உங்களுக்கு தினம் தினம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். என்றென்றும் புதுமை, இன்றும் புதுமை, என்றும் புதுமை. அவ்வளவுதான். அதாவது என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான நிகழ்ச்சியா தான் இருக்கும். அனைவரும் தொடர்ந்து பயணிங்கள் என்றுதான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வந்து ஐயா வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மார்கழி மாசத்தோட பயன்கள் வந்து என்னன்னுங்கிறத நம்ம முன்னோர்கள் அப்பவே வகுத்து வச்சிருக்காங்க. அது வந்து பல பேர் வந்து நமக்கு மாற்றம் அப்படிங்கிற நோக்கத்துல போனதுனால பல பேருக்கு அது புரியாம இருக்குது. இன்னைக்கு காலச்சக்கரம்ங்கிற ஒரு குழுவில அனைவரும் வந்து இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செய்திகளை வந்து நம்ம இன்னைக்கு பயன்பெற்று இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த புரிதல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கும். இதை விட என்னன்னாக்கா, இப்ப ஐயா சொல்லியிருக்காங்க 5 மணிக்கே நீங்க ஒரு செஷன் ஏற்படுத்துங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம தியானத்த வந்து கண்டிப்பா அந்த காலச்சக்கரத்துல குடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். குழுல உள்ள அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நீங்க வந்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐயாவும் நமக்கு வலியுறுத்துனாங்க. அதாவது நீங்க எத்தன பேர் இதுல கலந்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம குரூப்ல பதிவிடுங்க. நம்ம அதற்குண்டான வாய்ப்ப கண்டிப்பா ஏற்படுத்துவோம். ஏன்னா வந்து அந்த குழு வந்து எத்தன நபர்கள் நம்ம கலந்துகிட்டு அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு மெயினா நம்ம வந்து புரிந்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த நிகழ்ச்சிய வந்து கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இன்னும் 4 நாட்கள் இருக்குது. விரைவில் உங்களுடைய அந்த பதிவுகள யார் யார் கலந்துக்கிறீங்களோ, அந்த காலையில நம்ம 5 மணிக்கு நம்ம செஷன் வந்து அந்த தியானத்தோட ஆரம்பிக்கிற செஷன வந்து இந்த மார்கழி மாசத்துல நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வேணும்னா கண்டிப்பாக நீங்க காலச்சக்கரத்துல பதிவிடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரெடி. அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி. ஏன்னா உங்களுடைய செயல்கள் என்ன? உங்களுடைய கருத்து நீங்க பதிவிட்டா தான் நம்ம அத வந்து எப்படி கொண்டு அப்படிங்கிறதையும் நான் பல்வேறு உங்களுடைய நீங்க கருத்துக்கள பதிவிடுங்க. பல்வேறு விஷயங்கள நான் வந்து அறிஞ்சுகிட்டு, அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் குழுவுல பதிவிடுறேன். ஏன்னா வந்து
உண்மையிலுமே அந்த மார்கழி மாசம் வந்து நம்ம வந்து அது பயனுள்ளதா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளான விஷயமா இருக்குது. உங்களுடைய எந்த விஷயங்கள் நாங்க திரும்ப சொல்றது என்னன்னா, குழுவுல வந்து எந்த செய்திகளா இருந்தாலும், உங்களுடைய கருத்துக்கள அப்பப்ப பதிவிட்டீங்கன்னா, அத வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டு, அடுத்தடுத்த செய்திகள நம்ம வந்து நிகழ்ச்சிகள குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த குழுவுல பதிவிடுங்கன்னு சொன்னது, தினம் ஒரு கருத்துக்கள பதிவிடுறதே நம்ம சொன்னத வந்து குறிப்பிட்ட ஒரு 10 நபர்களுக்குள்ள தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எல்லாருமே பயன்படுத்தி அத வந்து பின்பற்றுனோம்னா, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அ ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். குழுவுலயும் பதிவிடுறேன். ஏன்னா வந்து, அந்த பதிவிடுறவங்களுக்கே இன்னைக்கு ஒரு மனநிலைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நல்லா இருக்கும். சந்தோஷமான ஒரு மனநிலைகளா உங்களுக்கு இருக்கும். அதே மாரி எல்லாருமே அந்த மனநிலைகள ஏற்படுத்தணும். ஐயா இப்ப சொன்னது மாரி, தற்சார்பு அதாவது தற்சோதனை. தற்சோதனை ஏற்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு வழிமுறை தான். நம்மள நாமே எப்படி செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும், செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும்ங்கிறதுக்கும் அதுவும் ஒரு உதாரணம் தான். அதாவது நம்ம பதிவிடுறதும் ஒரு உதாரணமா இருக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்ப அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மாரி வந்து நம்ம எண்ணங்கள வந்து எந்த அளவுக்கு சீர்படுத்திக்கிட்டோம்னா, ஒரு தவறுதலான செய்திய கூட நல்ல செய்திகளா மாத்தக்கூடிய ஆற்றல் நம்மள்ட்ட இருக்கு. அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இப்ப காலச்சக்கரத்துல வந்து பயணிக்கிறவங்களுக்கு சொல்லிக் குடுக்க தேவையில்ல. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்து குழுவிலே பதிவிடுங்க. யார் யாருக்கு வந்து வாய்ப்புகள் வேணுமோ 5 மணிக்கு ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக நான் 4:30 மணிக்கும் கூட சொன் நம்ம வந்து குழுவ வந்து இயக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதையும் சொல்றேன். ஐயா சொன்னது 5 மணி இல்ல. 4:30 மணிக்கு குழுவ வந்து இந்த 1 மாத காலங்கள் இயக்குங்க அப்படின்னு சொன்னா கூட நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா எத்தன நபர்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா மட்டும் தான் அதுக்கு உண்டான டைம வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். எனவே இந்த குழு வந்து உங்களுக்கு வாழ்க வளமுடன். அ இடையூறுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு செய்தி மட்டும். நண்பர்களே இந்த விஷயத்த இன்னைக்கு வந்திருக்கிற வீடியோவ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. காலை சக்கரம் ஒரு 100 பேர் இருக்கிற குழுவாக இந்த மார்கழியில மாறுனா சிறப்புன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இந்த இன்னைக்கு பேசின வீடியோவ குடுத்து, இந்த மார்கழியில ஒரு 100 பேர நம்ம இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ஐயா. சிறப்பு சந்தோஷம். ஐயாவோட தொடர்ந்து நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறத வந்து ஐயா வந்து இப்ப அவங்க வந்து 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த செஷன் இப்ப இறை சாதனை மார்க்க வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐயா சரவணன் ஐயா ஒரு நிமிஷம். அவங்க 400 500 நபர்கள் இணையறதா நம்ப இவரு அவங்க அதை நோக்கி எல்லாருமே வந்து ஒரு இந்த குழு பயணிச்சு மார்க்க ஒரு நட்பு போயிட்டு இருக்கிறதுனால அவங்க நம்மளும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த குழு வந்து எல்லா பயன்களும் எல்லாவித ஆசான்களும் எல்லாவித பயிற்சிகளும் ஒன்றிணை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இயக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து அது வேறு பல்வேறு கருத்துக்களை கொண்டு நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் நீங்களும் நீங்க வந்து அதிக நபர்களை கொண்டு வந்து பையா சொல்றதா அதுதான். இது வந்து நம்ம வச்சுக்கிறத விட நம்ம தினமும் வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து இந்த குழுல அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, யூடியூப்ல எப்படி இதை வந்து புரிய வைங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தாதான் அவங்க உள்ளுக்குள்ள வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஈஸியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருமே ஏன்னா வந்து நபர்கள் எத்தனையோ பேர் அதுல வந்து அப்படிங்கிறத எல்லாருமே எடுத்துக்கிட்டு நம்ம செய்திகள் உங்களுக்கு சரி அந்த ஒரு பெரிய விஷயம் செய்யாத இந்த மார்கழி மாசம் வந்து நமக்கு பெரிய ஒரு பயன் அடுத்தவர்களுக்கு நம்ம ஒரு பயனுள்ள மாதமாக முடியும். உங்களுடைய அந்த நேரம் குழுவுல நீங்க பதிவு ஒரே வாங்கிக்கலாம் கேட்டுக்கொண்டு நமக்கு பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைந்த வழியை சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி மற்ற ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நம்ம சிறப்பான முறை
சிறப்பித்து கொடுத்து அனைவருக்கும் ஒரு மாறல் வாய்ஸே வரல. அதான் வாய்ஸ் வரல. இறை சாதனை மார்க்க இறைமதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. இன்று என்னோடு பயணிக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்துக்கும், பொறையார் ரோட்டரி சங்கத்துக்கும், ஸ்ரீமுஷ்ண ரோட்டரி சங்கத்துக்கும், ஐயா தலைமையேற்று எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இன்று எனக்கு ஒரு அருமையான உடற்பயிற்சிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த எனது ஆசான் அவர்களுக்கும், அற்புத நிகழ்வு இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தை பத்தி, மார்கழி மாதம் பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். இருந்தாலும் ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்க